Many things you said it is not there in the book. நீங்க சொல்றது புத்தகத்துல ஒண்ணுமே இல்லை, சாமிஜி சொன்னது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஒரு கம்ப்ளைண்டா வந்து சொல்லியிருக்கு. அப்படியா? அப்படின்னா நான் வேண்டியதில்லை, நீங்க யாருமே இங்க வர வேண்டியதில்லை, சாமிஜி புக்கையே படிச்சுக்கிறேன். சாமிஜி வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அதை நீங்க ஹவு யூ அப்ளை இன் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையில அதை எப்படி நீங்க அப்ளை பண்ணுறீங்க அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட். அதனால நான் வந்து அப்ளிகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அப்ப நீங்க அப்ளை பண்ண தான் அந்த அனுபவத்தையும் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுங்க, சாமிஜிக்கு வந்து ஒரு 13 வருஷம் வள்ளலார் கூடவே இருந்தாரு. வள்ளலாரோட பழைய புக்கெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வள்ளலார் அந்த காலத்திலேயே ஒரு டேப்லர் காலம் போட்டு நீங்க வந்து உங்களுடைய தினசரி ஆச்சரணைகளை நீங்க தினப்படி 30 நாளைக்கும் நான் தவம் செய்யனா, பிரச்சோதனை செய்யனா அப்படியெல்லாம் நிறைய எழுதியிருப்பாரு. இப்போ இன்னொரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேற யாரும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாருமே என்ன தெரியுங்களா, சம்பவாமி யுகேகி, காலத்துக்கு தகுந்தாற் போல மகான்கள், காலத்துக்கும் தேவைக்கும் தகுந்தாற் போல் மகான்கள் அங்கங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. வரலன்னா கூட நீங்க கூகுள் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துருச்சு. இது இப்போ கூகுள் இல்லாம வந்து டவுன்லோட் பண்றதுங்கிறது இது வந்து பிசிக்கலா யூ டிபெண்ட் ஆன் சம்திங். பட் நீங்க மானசீகமா without thing you directly get contact. நீங்க துரியாதீத தியானம் பண்றப்ப you get connected to the cosmos. அங்க வந்து கனெக்ட் பண்ண மகான்கள் எல்லாமே இந்த ஹையர் லெவல் பிளேன்ல காத்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இறைகளை உணர்றதுக்கு அந்த தாண்டி அங்க போக மாட்டாங்க, சுத்தவெளி போக மாட்டாங்க. அப்படியே அந்த ஹையஸ்ட் லெவல்லையே காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைவேறதா சாமிஜி அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன வேணும் சாமிஜி பொறுத்த வரைக்கும்? உலக அமைதி வேணும். அப்ப உலக அமைதி கொடுக்கறதுக்காக அவர் காத்துட்டே இருப்பாரு. யாரெல்லாம் வராங்க அவங்களுக்கு வச்சுக்கோ, இந்த ஐடியா நீ வச்சுக்கோ, இதை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரி மகான்கள் எல்லாமே இந்த ஹையர் லெவல்ல காத்துட்டே இருக்காங்க கொடுக்கறதுக்கு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்களை உயர்த்திக்கிறீங்களோ யூ கெட் டவுன்லோடட் டைரக்ட்லி. நீங்க ஒரு கேள்வி பதில் கொஸ்டின் ஆன்சர்னு சொல்லிட்டு வெங்கடேஷ்னு ஒரு பையன் எழுதுறதுலாம் வருதா? வருதுங்களா? எல்லாரும் பாக்குறீங்களா? லாஜிக்கலா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா கேள்வி பதிலும் உங்களுக்கு கேள்வி பார்த்துருக்கீங்களா? நான் வந்து என் ட்ரஸ்ட்ல தான் வந்து இதை ஒர்க் பண்றேன். அந்த பையன் நான் வந்து பிகாம் ஸ்டூடெண்ட் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா ஹவு சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ். அவன் ஊர் வந்து வெள்ளூருக்கு. அதனால ஊர்ல இருந்து பிகாம் எம்காம் படிச்சுட்டு சேர்ந்துட்டு ஒரு சண்டை போட்டு ஊர்ல இருந்து இங்க வந்துட்டான் பெங்களூருக்கு. வந்து நாங்க சென்டர் எங்க விஜயநகர்ல எங்க சென்டர் இருக்கு. மேல ஏதோ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு, மேல பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து சிமெண்ட் கலக்கி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மேஸ்திரி வந்தான். மேஸ்திரி வந்துட்டு, சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு படிச்ச பையன் இருக்கான், வேலை வேணும்னு வந்தா நீங்க வேலை பண்றான், நீங்க தான் ஃபேக்டரி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு வேணா அந்த பையனை எடுத்துக்கங்கன்னு சொன்னோம். வர சொல்லு, பார்த்து பேசினேன். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஃபேக்டரிக்கு வேலைக்கு பார்ப்போம், ஒரு அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை தான். இல்லை சார் வேண்டாம், எங்களுக்கு எங்கேயும் என்ன வந்து ஒரு அடிமை மாதிரி கட்டுப்படுறதில்ல, நான் இங்கே ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா இங்கேயே சர்வீஸ் பண்ணிட்டு இப்படி இருந்துக்கிறேன். ஆனால் அங்கே சம்பளம் கொடுக்க முடியுமா? இங்கெல்லாம் இது வந்து அவ்வளோலாம் சம்பளம் கிடைக்காது. சம்பளமே எனக்கு வேண்டாங்க, இருக்க இடம் சாப்பாடு கொடுத்தா போதும். ஒரு ரூம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து அவன் அப்படியே இருக்கேன். ஃபுல் டைமாக ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணுறான். அதை படி இதை படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ்லி ரீடிங். என்னையும் அம்மாவையும் தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்குவோம். ஸோ அந்த மாதிரி வீட்டில் வருமானம் சாப்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்துட்டுலாம். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் யோகா படித்தான், அப்புறம் எம்எஸ்சி யோகா படித்தான், அப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சே இருப்பான். அவன் கார்டை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 டிகிரி இருக்கும். படிக்கிறதுனா அவனுக்கு வேலை இந்த பேச்சுலர் 40+ இயர்ஸ். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். இப்படி இருந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ் வருங்கிறதுக்காக எம்ஏ இங்கிலீஷ் எல்லாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக படித்தான். படிச்சுட்டு இங்கே சர்வீஸும் பண்ணிக்குவான். இப்போ டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணா, ஒரு நாள் இந்த மாதிரி நிறைய அப்படியே வருங்க எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கேள்வி பதில் நிறைய காமிச்சான். நான் நம்ம படிச்சு பார்த்தோம். இவர் எங்க காப்பி அடிக்கிறியா உட்கார்ந்தோன்னா அப்படியே மடன்னு எழுதிடுறேன். ஸோ we are seeing him, ஒரு வார்த்தை பேச தெரியாது.
just believe. ஒரு வார்த்தை பேச தெரியாம வந்தவன் இன்னைக்கு இந்த கேள்வி பதிலாம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. How logically எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு கூட இன்னொரு கேள்வி பதில் நல்லா இருக்கு. So like that he gets connected to the cosmos. அவன் வந்து கராட்டே black belt. அப்புறம் இன்னொன்று வந்து கராட்டே பிளாக் பெல்ட். இன்னொன்று அவங்ககிட்ட என்னன்னா ஆமா டிட்டர்மினேஷன், எதை செய்யணும்னு சாதிச்சிருக்கோம். அவங்க அப்பா அம்மா தான் கூப்பிட்டு வந்தான் ஊர்ல இருந்து, என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தான். விடுங்க பரவாயில்ல, உங்க பையன் ஒரு ஞானியான உங்களுக்கு சந்தோஷம் தானே, விடுங்க பரவாயில்ல. சரி நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்பா அம்மா போயிட்டாங்க, பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்ட்டாங்க, விட்டாங்க. அவன் ஒரு நாளைக்கு இந்த உடம்புல இருந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் போகுது, சின்ன வயசுல அதெல்லாம் அது இதுன்னு சாப்பிட்டதெல்லாம் அந்த உடம்புல இருந்து போகணும்னு என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு ஒரு முளகு, 2வது நாளைக்கு 3வது நாளைக்கு 108 நாளைக்கு அடேங்கப்பா, நீங்க 108 சொல்ல வரல யாருக்கு, அடேங்கப்பா நீங்க 108 சாப்பிட்டான். Can you believe it? அந்த மாதிரி டிட்டர்மினேஷன் இருக்குங்க, சாதிக்கணும்ட்டு ஒரு இருந்தது. இன்னைக்கு வந்து கனெக்டட், he writes unbelievable. அந்த மாதிரி எதுக்கு இது சொல்ல வரேன்னா, you also when you put yourself to that zone you are downloaded. அப்போ உங்களுடைய உடம்பும் மனதும் நீங்க தயார்படுத்தி வச்சுக்கிற அளவுக்கு வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா மகான்கள் காத்துட்டு இருக்காங்க, ஐயோ வரமாட்டேங்கிறாங்களேன்னு. இப்ப சாமிஜி டெக்னிக் தான் பியூட்டிஃபுல். துரியாதீதத்துல போறப்ப you expand your consciousness. உங்க ரெஸ்யூமேவை நீங்க போடுறீங்க, உங்க ரெஸ்யூமே அப்படியே மேல போகுது. ரெஸ்யூமேவை படிக்கிறாங்க அவங்க எல்லாம், இந்த பையன் சரியில்லை, இன்னும் அட்வான்ஸ் ஆகல. பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா ஓ this soul is advanced. ஓகே என்னமோ கேட்கறாங்களே இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் கொடுப்பாங்க, நீங்க இதை அப்ளை பண்றீங்களான்னு பார்ப்பாங்க. பண்ண அப்படியே you get things from the masters, those who are lived in this world. அந்த மாதிரி இந்த நாங்க எல்லாமே பண்றது எல்லாமே எப்படி தெரியுங்களா, இதை நாங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அனாலிசிஸ் ஆஃப் தாட், மாடலைசேஷன் ஆஃப் டிசைர், இது எல்லாமே இப்படி சொல்லணும், அது பண்ணணும், இப்படி பண்ணணும், ஆங்கர் ஒரி இப்படி பண்ணா நல்லா இருக்கும், மற்றவங்க ஒரு புதுசா அடுத்த லெவலுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறப்போ டக்குன்னு ஐடியா வரும், அதுக்கு தகுந்த மாதிரி புக்கு மெட்டீரியல் கிடைக்கும், அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். அதான் அந்த மாதிரி நாங்கள் பண்ணதான். ஸோ பேசிக்கலாக சாமிஜியோட சப்ஜெக்ட் இது மாடர்ன் சயின்ஸுக்கு, மாடர்ன் ஸ்டூடெண்ட்டுக்கு, பீப்புளுக்கு என்ன தேவையோ அது மாதிரி தான் கொடுக்கும். ஸோ வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் லெட் அஸ் கோ டியூட்டி கான்சியஸ்னஸ், கடமை உணர்வு. இது சாமிஜி புக்ல தான் இருக்கு. இதெல்லாம் யாருமே இதெல்லாம் ப்ரொஜெக்டே பண்ணல. என்ன இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கும் ஒரு தரம் ஏன் சொல்றேன்னா, ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். சாமிஜி இதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படிம்பாரு. சாமிஜி புக்ல எழுதியிருக்காரு பாருங்க, இந்த பார்ட் 1 பார்ட் 2 தான் மாணவர்களும் ஆன்மீகமும்னு 1984ல ஒரு இடத்துல பேசியிருக்காரு. நீங்கெல்லாம் பழைய அன்பொழி வாங்கி, பழைய அன்பொழி எங்காவது கிடைச்சதுன்னா அதெல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சாமிஜி அழகா மாணவர்களும் ஆன்மீகமும், மாணவர்களும் பால் உணர்வும், அப்புறம் வந்து சமுதாய கடமை, அப்படி நிறைய அப்பப்போ ஒரு மணி நேரம் பேசின டாபிக் எடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஐடியாஸை தான் நான் இது கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். பழைய அன்பொழி எடுத்து பாருங்க, சாமிஜி ஒரு 75ல இருந்து ஒரு 85 வரைக்கும் பாருங்க, நல்லா இருக்கும் அது. ஸோ இந்த 2 எஜுகேஷன் தான் நம்ம ஸ்கூல்ல வந்து லேர்னிங் லாங்குவேஜஸ், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் சொல்லி தராங்க. இதோட சரி கணக்கு கூட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த லெவலுக்கு காலேஜ்னு போன உடனே மெடிக்கல், இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்கில் அக்வயர் பண்ணிக்கிறோம். சம்பாதிக்கிறதோட சரி, இதோட சரி என்ன பண்றாங்க, கட் ஆஃப் லைன் போட்டு நீ போய் படைச்சுக்கோன்னு அனுப்பி விட்டாங்க. pushed into this world to make money. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் இல்லையானா இருந்துச்சு, குருகுலத்துல இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, ராஜா மந்திரி எல்லாத்தோட குழந்தைகளும் ஒரே இடத்துல வரும், கத்துக்கும். அவங்க வந்து they have been taught all education. பணம் பண்றதுக்கும் வேலை செய்யறதுக்கும் அவங்க தொழில பண்றதுக்கும் குருகுலத்துல சொல்லி கொடுத்துட்டு பார்ட் 3ல இந்த எஜுகேஷனையும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இந்த காலம் போக்குல மேபி பிரிட்டிஷர்ஸ் மேபி தட் இன்ஃப்ளூயன்ஸ், ஆனா பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் இங்க வந்தப்போ இந்த கண்ட்ரியில இருக்கிற ஜனங்களை கரெக்டே பண்ண முடியாது. யூ cannot do it unless you change the educational system. நீங்க சேஞ்ச் பண்ணா தான் முடியும்னு. பட் அது வந்து அவங்க நினைச்சாங்களே இல்லையோ,
பட் that is the truth. நம்மளுடைய மேபி இந்த குருகுல வாசம், குருகுல எஜுகேஷன் இல்லாமே போயிடுச்சு. குருகுலம்னு வேண்டாம், நம்மளுடைய அப்பா அம்மாவே ஒரு குரு தான். அவங்ககிட்டயே எங்க கத்துக்கிறோம்? அவங்க தான் பேசவே விடுறதே இல்லையே நம்ம அவங்கள. எல்லாம் நம்ம இந்த அட்வான்ஸ் சயின்டிபிக் வேர்ல்ட்ல போயிட்டோம். அப்பா அம்மா சொல்றதை காதலி கேட்கறது இல்ல. தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் அந்த காலத்துல உட்கார்ந்து விக்ரமாதித்தன் கதை படிப்பாங்க. எனக்குலாம் ஞாபகம் இருக்கு, எங்க தாத்தா ஒரு கோயில்ல பட்டி விக்ரமாதித்தன் கதை படிப்பாரு. ஒரு புக் ஒன்று வச்சிருந்தாரு, இவ்வளவு பெரிய புக்கு, அந்த ஒரு ஹோல்டர்ல வச்சு படிப்பாரு. அந்த புக்கில் அன்னைக்கு தமிழ் உங்களுக்கு தெரியும்னா கூட இன்னைக்கு அந்த புக்ல ஒரு காப்பி எடுத்து நீங்க முன்னாடி யாருனாலையும் படிக்க முடியாது. ஏன்னா கமா ஃபுல் ஸ்டாப் ஒண்ணுமே இருக்காது, கண்டினியூஸா பிரிண்டா இருக்கும். அது எங்க ஆரம்பிக்கிறது அது எங்க முடிக்கிறதுனே தெரியாதுங்க, சர்ப்ரைஸ். ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, போக்கஸா கடகடான்னு படிப்பாங்க. ஆச்சரியமா படி பார்ப்பேன். That was great thing. அப்போ அந்த நாலேஜ் எல்லாம் அதை படிக்கிறப்போ அது ஒரு தீமே ஒரு நமக்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு நல்ல ஒழுக்கம், கடமை, ஈகை, நல்ல பண்புகள் வளர்த்துறதுக்கான அறிவுரைகள் அதுல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அறிவுரைகள் எல்லாம் என்னாச்சுங்க, பிக் ஜீரோவா போச்சு. அதனாலதான் இன்னைக்கு ப்ராப்ளம். சாமிஜி சொன்ன மாதிரி குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். சொல்லிக் கொடுக்க தவறிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதை திருப்பியும் we are trying to give back education. இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனால மட்டும்தான், எஸ்பெஷலி நம்ம தான் ப்ரௌடா சொல்லிக்கலாம். சாமிஜின்னு சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு இயக்கத்துல மட்டும்தான் ஒழுக்கம், கடமை, ஈகை பத்தி சொல்லி தராங்க. வேற ஆர்கனைசேஷன் அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை டச்சே பண்ண மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் டூரிசம் தான் சொல்லுவாரு. நேற்றுக்கு சிவராத்திரி கொண்டாடுறவர் கூட, சிவராத்திரி கொண்டாடுறவர் கூட அவர் என்ன நீங்களா சொல்லுவாரு, ஐ எம் ஒன்லி டூயிங் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அப்படிங்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சி வருது பாருங்க. சோத்துட்டே இல்லை ஜனங்களுக்கு. மோடி நேற்றுக்கு ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் வருது பாருங்க. 120 அடி சிலை எதுக்கு வேணும்? காட்டு அழிச்சு சிலை எதுக்கு வேணும்? சிலை திறக்கிறதுக்கு வர்றாரு, வேற எதுக்குமே மோடி வரல. why all this controversial thing? யோசிச்சு பாருங்க. அதுவே நம்ம ஆர்கனைசேஷன் வந்தீங்கன்னா சொல்லிதான் தராங்க, we teach only the right thing. வேண்டாது, தேவையில்லாது ஒண்ணுமே கிடையாது. அதான் சாமி ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம். So the third part of education, knowledge of philosophy, செயல் விளைவு தத்துவம், இதான் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இத பத்தி சொல்லியே தரல. ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு அப்படிங்கறத சொல்லி தராதனால செயல் விளைவு தான் மூணாவது பார்ட் ஆஃப் எஜுகேஷன். இதுதான் மிஸ்ஸிங். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நீங்க நாளைக்கு டீச்சரா போறீங்க, இதை சொல்றப்ப இந்த உதாரணத்தை உங்களுக்கு தெரிஞ்சு, இந்த உதாரணம் நான் சொல்லுவேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தை எடுத்து சொல்லுங்க. அப்பதான் வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுடைய நீங்க சொல்றப்ப உங்களுக்கு ஒரு திருப்தியா கரெக்ட் அப்படின்னு தோணும். இந்த பிலாசபியை ஒரு எங்களுக்கு ஒரு அருளதியான ஒரு கர்நாடகாவுக்கு 2 பசங்க அருளதி ஆகிட்டா. ஒரு பையன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரி கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி அங்க செலக்ஷன் ஆயிட்டான். அவன் நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கான். ஒரு 10 இதுக்குள்ள வந்தீங்கன்னா அவங்களுக்கு சாய்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் வேணா சூஸ் பண்ணிக்கலாம், ஐஏஎஸ் ரேங்கிங் வர மாதிரி. ஸோ வந்துட்டு என்ன பண்ணா வந்தான், சார் நான் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, என்னப்பா எதுல கரப்ஷன் இல்லையோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. எந்த டிபார்ட்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல கரப்ஷன் இல்லாத டிபார்ட்மெண்ட் எது சொல்லுங்க? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. தெரிஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்துப்பாங்க. அப்போ ஓகே சார், நான் போய் சேர்ந்துக்கிட்டான். கரப்ஷனோ கரப்ஷன் யாரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன வேணும் அதனால அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்துக்கிட்டான். ஓகே இதான் ரைட். அவன் கூட இன்னொருத்தன் வந்துருக்கணும், அவனும் அடுத்த ரேங்கிங் போகுது. தம்பி நீ இங்க வரல, இது யாருன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு சார், அவனும் அடுத்த ரேங்கிங் தான். நீ என்னப்பா பண்ண, எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க பாரு? நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் சார், ஆர்டிஓ. அது மாதிரி நீ வேணுமா வேண்டாமா கொடுத்து டிராவல பணம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆச்சரியமா கேட்பேன், என்னப்பா இது உனக்கு தப்புன்னே தெரியலையா சார்? அதுலதான் சார் பணம் வரும், அது கொடுக்குறாங்க சார். பாருங்களா, தப்புனே தெரியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், he is not
அவனுக்கு அப்போ ஒரு ஃபீலிங்கே இல்லை. குற்ற உணர்வு. உழைக்காமல் வரும் அனைத்துமே கடன் என்கின்ற அறிவு, தெளிந்த அறிவு அங்கு இல்லை. அவ்வளவுதான். உழைக்காமல் வரும் அனைத்துமே கடன் அப்படின்னு சொன்ன அவங்க ஜனங்களுக்கு புரியாது. அப்போ உடனே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். மாச கடைசி உங்ககிட்ட பணம் இல்லை, ஒரு 500 ரூபாய் கடன் வேணும்னு கேட்கறீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட. 500 ரூபாய் கொடு அப்படின்னு. 500 ரூபாய் கொடுத்த என்ன அர்த்தம்? 30ஆம் தேதி கேட்கறீங்க, 28ல கேட்கறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? சம்பளம் வந்துன்னு கொடுக்க. அப்போ உழைப்பில்லாமல் வரும் எதுவும் எல்லாமே எதுங்க? கடன் தான். இந்த தெளிந்த அறிவு இல்லையே பசங்களுக்கு. இதை நம்ம சொல்ல தவறிட்டோம். இதெல்லாம் சரி. அதை வந்து டேக் இட் ஆஸ் இந்த டிபார்ட்மெண்ட் தானே எனக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த நாலேஜ் இல்லாதனாலதான் நம்ம தான் அந்த தெளிந்த அறிவை அவங்களுக்கு கொடுக்க மறந்துட்டோம். அடுத்தது வந்து இந்த 4th part of education is developing good contacts. Good contacts and habits. நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல கான்டாக்ட் குணநலத்தையும் பழக்கத்தையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதுக்குதான் வர்ச்சுவஸ் வே ஆஃப் லைஃப். அதை என்ன சொல்றாரு சாமிஜி? 3 இதுல சொல்றாரு. மொராலிட்டி, டியூட்டி அண்ட் சேரிட்டி. ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை 3யுமே நம்ம சொல்ல தவறிட்டோம் குழந்தைகளுக்கு. இந்த ஆன்மீக மையத்துல சொல்லி தர இந்த 3rd and 4th part of education தாங்க நம்ம இங்க எல்லாமே சொல்லி கொடுக்கிறது. 1st and 2nd ஸ்கூல் காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3rd and 4th part of education தான் நம்ம இப்ப சொல்லி தரோம். அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். அதுல வந்து இதுல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒண்ணே ஒண்ணு இதுல டீடைலா கடமை, ஒழுக்கம், கடமை, ஈகை. அதுல மொராலிட்டி, இதுல டியூட்டியை முதல்ல பார்க்க போறோம். டியூட்டி கடமை உணர்வு. ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிலாசபி ஆஃப் லைஃப்லயே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து கடமைன்னா என்னன்னு பார்ப்போம். தமிழ்ல வந்து கடன் கூட்டல் மெய். கடமைக்கு தமிழ்ல வந்து 2ஆ பிரிக்கலாம். கடன் கூட்டல் மெய். மெய்யானப்பட்ட கடன் தான் கடமை. இது புரியாது நமக்கு. மெய்யானப்பட்ட கடன் தான் கடமை, மெய்யால எண்ணப்பட்ட அது என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அவங்கதான் அப்படின்னு போயிட்டாங்க. அருமையான வார்த்தை. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம போயிடுச்சு. அதை வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். Paying back the dues to the society is duty. மெய்யானப்பட்ட கடனை சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கிறது தான் கடமை. Paying back the dues to the society is duty. இப்ப டியூட்டி முதல்ல யாராவது கேட்டிருந்தேன்னா, நான் முதல்ல கேட்டேன்னா எனக்கு டியூட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுன்னா கேட்டா ஒரு இன்டராக்டிவா வச்சுக்கலாம். நீங்க ஒண்ணுமே சொல்ல தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் சொல்லுவேன், நமக்கு 2 தான் தெரியும் டியூட்டி பத்தி. ஆன் டியூட்டி ஆர் ஆன் அபிஷியல், ஓடி ஆர் ஓடி. ஆன் டியூட்டி ஆர் ஆன் அபிஷியல் டியூட்டி, இது 2 தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. நடுவில் அப்படின்னு ஒரு கிராங்க், ஒரு ஜோக் அடிக்க பழகிங்க. சீரியஸ் ஆயிடும் சொல்றாங்க, அப்படி சொன்னே சிரிப்பாங்க, ரிலாக்ஸ் ஆயிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதுன்னா நீங்க நடுவில் அப்பப்போ ஒரு ஜோக் அடிக்கணும், ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா வச்சுக்கிட்டீங்கன்னா யூ பிகம் a good teacher. அப்போ paying back the dues to the society is duty. மெய்யானப்பட்ட கடன் தான் கடமை, சமுதாயத்துக்கு செலுத்தப்பட்ட. முதல்ல கடன்னா என்னன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அப்போ உங்க சொல்லுங்க, நீங்க முதல் கடன் நீங்க என்ன வாங்கினீங்க சமுதாயத்துல? முதல் கடன் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. கொஞ்சம் சொல்லணும், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு இன்டராக்டிவா வச்சுக்கிறது, ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுங்க. முதல் கடன் என்ன? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டியூ? நீங்க என்ன கடன் எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டே வாங்க. ஒன்னொன்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் யாருமே கரெக்டா சொல்ல முடியாது. சப்போஸ் ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டாங்க, முதல்ல நம்ம கிளாஸ் எங்காவது வாங்கி கேட்டிருப்பாங்க, இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கரெக்டா ஆன்சர் சொன்னவங்களே நீங்க பார்க்க கூடாது. பார்க்க கூடாது. அப்படியே சொல்லிட்டா இன்னும் பார்த்து 2வது சொல்ல வர்றாரு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அவர் புரிஞ்சுக்குவாரு, சொல்லாதேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறவங்க டக்குன்னு சொல்லி கூட்ட உடைச்சிட்டாங்கன்னா சப்பையா போயிடும். அதனால அப்படி சொல்ல வேணும் அப்படிங்கிறீங்க, சரியா போயிடும். Then you can start. இதெல்லாம் வந்து ஒரு டீச்சிங் ஸ்கில்ஸ், how do you develop your teaching skills. அப்படியே கூடவே அதையும் நான் சொல்லிட்டு வரேன்.
சொல்லாம போர் அடிக்கிறேன். எப்படி ஒரு நல்ல டீச்சர் ஆகிறது அப்படிங்கிறதுக்காக வேற எதுவும் கிடையாது. நம்ம தான் அதெல்லாம் என்னோட அனுபவத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். அந்த காலம் மாறி போச்சுங்க. சாமிஜி எல்லாம் ஒரே இடத்துல இருந்து பேசிட்டு இருந்தாரு. அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வந்தாங்க. நாங்கெல்லாம் பார்க்குறோம், நிறைய கம்பெனிஸ்லாம் போனோம் அப்படின்னா இந்த காலத்துல பசங்களுக்கு மொபைல் போன் வந்து இதுவும் பார்த்து அலையிறது, ஆள் நடக்கணும், ஒரு லைட்டிங் வரணும், காதுல சவுண்டு கேட்கணும், 3 அப்பதான் 67% உள்ள போகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் இங்க சொன்னதுல நீங்க 67% உள்ள போயிருக்கான். There should be an audio and there should be a video and there should be a body movement. இது ஒரே இடத்துல இருக்கக்கூடாதான். நீங்க பாருங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இந்த கிறிஸ்டியானிட்டி டீச் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப் போய் பாருங்க. அந்த ஒரு நீக்கிறோம் என்ன மாதிரி ஸ்டைல் அப்படின்லாம் குதிச்சு கிழிச்செல்லாம் சொல்லுவான். அப்பதான் அப்படி எல்லாரும் அப்படி ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, கேட்சிங்கா இருக்கும். இதை நீங்க ஒரே இடத்துல தான் சொன்னீங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல ஹையர் லெவல் எக்ஸிகியூட்டிவ்க்கு கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற நிறைய பேராசிரியர்கள்லாம் போறாங்க. சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே 2 கவிதையை சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க. We wanted some higher, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணுங்கிறப்ப எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க போனோம், we presented the whole thing, this is what we want அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல நாங்க வந்து ஆல்மோஸ்ட் 12 programs for the executives நாங்க எடுத்துட்டு இருக்கோம். So you have to upgrade your knowledge, upgrade the technology. டெக்னாலஜிக்கு நீங்க கூட போகலைன்னா என்ன சார் ஆகும்? பிரெயின் என்னங்க? பிரெயின் ரெப்ரசன்ட்ஸ் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கும் டெக்னாலஜியை. யாரெல்லாம் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ண வேண்டாம், டெக்னாலஜி வேண்டாம், பழைய பஞ்சாங்கமாவே இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ, அப்போ இந்த பிரெயின்ங்கிறது புதுசா பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறதுக்காக இறைவன் கொடுத்த படைப்பு. எப்ப நீங்க புதுசா வேண்டாங்கிறீங்களோ, வேண்டான்னு சொன்னது துருப்பிடிச்சிடும். துருப்பிடிக்கிறதுங்கிறது கேன்சர். இன்னைக்கு இதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. சைக்கோசோமாட்டிக் டிசீஸ்ல யாரெல்லாம் புதுசே டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணாம வேண்டாம் பழசே போதும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்க கேன்சர் வருதான்? பிரெயின்ல டியூமர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. So I've seen it. Virtually ஒரு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல DGSNDல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 58 இயர்ஸ் ரிட்டையர் ஆகி வந்தாரு. அவர் வந்து சத்தியமூர்த்தி, நான் வந்து மாருதி காருக்கெல்லாம் நீ ஒர்க் பண்ண வெண்டர் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் போய் பார்த்துட்டு வருவேன், டெய்லி போனலாம். அது சொன்னாரு சங்கர் நாராயணன். நான் வந்து எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காதுங்க, டெக்னாலஜியே பிடிக்காதுங்க. நான் எப்பவுமே எல்லாமே ஐ பிலீவ் இன் லெட்ஜர், டாக்குமெண்டேஷன், மேனுவல் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, டெக்னாலஜி அப்கிரேட் பண்ண விரும்பிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஒரு 5-6 இயர்ஸ் நமக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து 15-20 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ அவர் வேண்டான்னு சொல்லிட்டே இருந்தாராம். ரிட்டையர் ஆகிட்டாரு. ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே லேசாக தலைவலிக்குதுன்னு போய் ஏதோ டாக்டரை போய் பார்த்தாருக்காரு. ஆரஞ்சு பட சைஸுக்கு டியூமர், between 2 hemispheres, இவ்வளவு பெரிய டியூமர். He could not survive. யாரெல்லாம் I've seen it, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட I've experienced. அதனால நீங்க டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ உங்க ஃபர்ஸ்ட் டியூ என்னன்னு கேட்டா நிறைய பேர் தெரியாதுமாங்க. சரி, அதனால ஓகே, உங்க முதல் டியூ என்னன்னு கேட்கறதுக்கு பதிலா பிறந்தப்போ உங்க வெயிட் என்ன, பிறந்தப்போ உங்க வெயிட் என்ன? சொல்ல போச்சா லைக் திஸ் இஸ் an example அப்படி நீங்க பாத்துக்கலாம். ஸோ டைம் ஆஃப் பர்த் அப்போ வந்து உங்க வெயிட் என்னன்னு கேட்டா 3 kg. திருப்பி அந்த கேள்வி கேட்கணும், திங்க் பண்ண வைக்கணும். வேற யாராவது ஷார்ப்பா இருக்காங்களா? இந்த ஷார்ப்பா யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஐ எம் ஆஸ்கிங் யூ, வாட் இஸ் யுவர் வெயிட் while born? பிறந்தப்போ உங்க வெயிட் என்னன்னு கேட்கறேன். டக்குன்னு போட்டு எல்லாம் 2.5 kg 3 kg தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்படின்னா நான் கேட்டது பிறந்தப்போ உங்க வெயிட், ஆனா நீங்க சொல்றது அம்மாவும் குழந்தையும் தொப்புள் கொடி கட்டினதுக்கு அப்புறம் தான், கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க வெயிட் அப்பதான் போடவே முடியும். அப்ப இந்த வெயிட் தான் நீங்க சொல்றீங்க 2.5 kg 3 kg சொல்றீங்க. ஆமா சார். அப்பதான் டக்குன்னு யோசிப்பாங்க, பிறந்தப்போ என்ன எனக்கு தெரியாது. அப்போ பிறந்தப்போங்கிறது இந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் when it unites, ஸ்பெர்ம் அண்ட் எக் எப்ப சேருதோ அப்ப லைஃப் ஸ்டார்ட்ஸ். அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது, என் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, உயிர் வளர ஆரம்பிக்கிறாங்க. A journey started.
அங்க அப்போ உயிர் அங்கேயே வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, உயிர் அங்கேயே ஆரம்பமாயிடுது, குழந்தை வளர ஆரம்பிக்குது. அந்த கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் வந்த உடனே ரெண்டும் சேர உடனே செல் மல்டிபிளிகேஷன் ஆகுது, குழந்தை வளர ஆரம்பிக்குது. சார் அது சதை தான் சார், மாமிசம் தானே. மாமிசம் இல்லையான்னு புரிய வைக்கணும். அடுத்த கேள்வி எப்படி கேட்டோம்னா, குழந்தைக்கு ஹார்ட் பாடி வந்து நம்ம ஹியூமன் பாடி எந்த டெட் மேட்டரையும் உடம்புக்குள்ள வச்சுக்காதுங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். முள்ளு குத்துனா கூட முள்ளு நீங்க எடுத்துருப்பீங்க, கொஞ்சம் முள்ளு உள்ள மாட்டிக்கிச்சுன்னா 2 நாள் கழிச்சு என்ன ஆகுங்க, பஸ் ஃபார்ம் ஆகும், வெளியே தள்ளிடும். எந்த ஒரு டெட் மேட்டரையும் நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள வச்சுக்காது. அப்போ ஒரு குழந்தை உள்ளுக்குள்ள உயிர் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து குழந்தை இறந்துட்டா கூட உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்து, கட் பண்ணி எடுத்து வெளியே டெட் மேட்டர் உடனே வெளியே எடுத்துருவாங்க. அபார்ஷன் ஆகிறதுக்கு காரணம் இது, லைஃப் இஸ் கான், அபார்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்ப எந்த ஒரு உயிரில்லாத இதுவும் உடம்பு வந்து வச்சுக்காது. So thereby இப்போ அப்ப the sperm and egg join ஆனே the life starts. உயிர் அங்க வர ஆரம்பிச்சது. அப்ப இப்போ உங்க டேட்டா இப்போ உங்க weight என்ன, 0.001 மில்லிகிராம். ஸ்பெர்ம் வந்து எக்கும் சேர்ந்தப்ப பேமெண்ட் பண்றதுக்கு பேலன்ஸே கிடையாது. அப்போ நீங்க 0.001 மில்லிகிராம்ல நீங்க உங்க உடம்ப கட்ட ஆரம்பிச்சீங்க. உங்க அம்மா தான் 2.5 kg இருந்து 3 kg வெயிட்ட கொடுத்தாங்க. பிளட்டை கன்வெர்ட் பண்ணி அம்பிலிக்கல் கார்டு மூலமா சாப்பாடு டிஃபன் கேரியர்ல அனுப்பிச்சு நீங்க உடம்ப வளர்ந்துட்டீங்க. அம்மா வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இப்பவே சொல்லிடணும். அம்மா சாப்பாடு தான் அனுப்ப முடியும். உங்களுடைய ஜெனரேஷன்ஸ் ஓவர் ஜெனரேஷன் வந்ததும் நீங்க பார்த்தும் வெளியில பதிஞ்சு எப்போ உங்க எங்க தயார் பண்ணிட்டீங்கன்னா உங்க டேட்டா போட்டாச்சு. ஸ்பெர்ம் அந்த டேட்டா ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அந்த ஆல் தட் திங் ஸ்டார்ட்ஸ். ஒரு புது ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகி அந்த குழந்தை தான் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு யூனிட்டை கட்ட ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். யூனிட் கட்ட ஆரம்பிச்சுன்னா நீங்க உள்ளுக்குள்ள நான் மாத்திரன்னா ஒண்ணும் நடக்காது. அது தனி ஐடென்டிட்டி தான். குழந்தை வளர்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய எல்லாம் திங்கிங் சேஞ்ச் ஆகி பண்ணியிருந்தா தான் உண்டு. குழந்தை ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் நீங்க ஒன்லி சாப்பாடு தான் கொடுக்கணும். ஸோ மதர் கிவ்ஸ். அப்போ இந்த 2.5 kg 3 kgங்கிறதே வந்து இது ஃபர்ஸ்ட் டியூ ஃப்ரம் மதர். அதான் மாதா பிதா குரு அண்ட் காட். மதர் கெட்ஸ் அ ப்ரையாரிட்டி. அது ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்லணும். அப்பா அம்மா ஒரு 2 பசங்க, ஒரு பொண்ணு வீட்டுல பெரிய பையன் சன்னியாசி ஆயிட்டான். 20 வருஷம் கழிச்சு திருப்பி வர்றான் ஊருக்கு. வந்த உடனே சன்னியாசி வர்றாரு, அப்பா வர்றாரு. அப்பா யாருக்காக விழுகிறாரு? சன்னியாசி. சன்னியாசி யாரு? பையன். அப்போ தம்பி வர்றா விழுகிறான், தங்கச்சி வர்றா விழுகிறான். இப்ப அம்மா வர்றாங்க. இப்ப யாருக்காக விழுகணும்? ஏன் அவங்களுக்கு எதுவும் பெருசா இவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் சன்னியாசி காலில் விழுகிறப்போ ஏன் வந்து சன்னியாசி அம்மா காலில் விழுகிறான்? கடனை திருப்பி கொடுக்க முடியாது. அதனால மதர் கெட்ஸ் அ ப்ரையாரிட்டி. மாதா பிதா. மாதாக்கு அப்புறம் தான் பிதா, குரு, கூகுள் அண்ட் காட். அப்போ மதர் கெட்ஸ் அ ப்ரையாரிட்டி அப்படின்னு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சொல்லணும். அப்படி சொன்னதான் அவங்களுக்கு வந்து தி கெட் தி ஐடியா. ஸோ இதான் முதல் கலை. அப்புறம் உடம்பு வளர்ந்து 9 மாசத்துல அப்புறம் திருப்பியும் 2வது டி எப்படி ஆரம்பிச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ட் பாடி. உடம்பு வளர்ந்து பிரெயின் டெவலப்மெண்ட் அம்மா சொல்லி தர்றாங்க, அதுக்கு சாப்பாடு போடுறாங்க, அக்வயரிங் நாலேஜ், பிரெஸ்ட் ஃபீடிங், குளிக்க வைக்கிறாங்க, தாலாட்டி பாராட்டி சீராட்டி கடைக்கு சாலைக்கு செல்லுன்றான் தாய். So she does all that work. So all that second due goes to again to mother. இதான் 2வது due. அதுக்கப்புறம் தான் அப்பா வராரு. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் டியூ எல்லாம் பாத்தீங்கன்னா then comes the father. Food is given by the சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கிறாரு. Food is given by the பணம் கொடுத்தாலும் சமுதாயத்திலிருந்து தான் வருது. Food is given by the society. துணி வந்து சமுதாயத்திலிருந்து தான் கிடைக்குது. நீங்க ஒரு ட்ரெஸ் நீங்க வாங்க போறீங்க, இது ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. 500 ரூபாய்க்கு உங்க ஒரு செட்டை நீங்க வந்து எவ்வளவு பேரோட உழைப்பு சமுதாயத்துல, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு டைட் நீங்க என்ன போய் ட்ரெஸ் ஒரு 700 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும்
If you want to do it, you cannot do it. நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் செஞ்சு நான் உழுது எந்த ஒரு சமுதாயத்துல யாருடைய உழைப்பு இல்லாம நானே இந்த ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிறேன்னா you have to grow the land. பருத்தி காட்டன் விளைவிக்கணும், அது விளைஞ்சு அது வந்து அப்புறம் அதை நீங்க நூலா நூற்றி அதை வந்து இந்த மாதிரி பண்ணி திருப்பி நீங்க ஒரு கட் பண்ணி தைச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஜெனரேஷன்ஸ் ஓவர் ஜெனரேஷன் நியூடா தான் இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன்னைக்கெல்லாம் ஷட்டில்லஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. 4 ஷட்டில் இருக்கிறது காத்து ஃபிஷ் போது சட்டை ஒரு 6 மீட்டர் பண்ண இடத்துல இன்னைக்கு 600 மீட்டர் பண்றான் மிஷின்ல. So the technology has advanced. So அப்போ வந்து we get everything from the society. Millions of people all over the world ஷட்டில்லஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து இத்தாலியில இருந்து கொண்டு வரோம் நம்ம. So many people all over the world physically and mentally put their efforts. நமக்கு இந்த துணி கிடைச்சிருக்கு, உணவு கிடைச்சிருக்கு. இமேஜின் நீங்க இந்த ஹால்ல கம்ஃபர்டபுளா 11வது மாடியில் உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு பேரோட உழைப்பு, என்ன டிசைன், எப்படி இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா யூ திங்க். அந்த காலத்துல ஒரு தூண் மாடிக்கு நம்ம ஊர்லாம் 10 அடி ஏன் அகலமா அந்த காலத்துல ஓலை அவ்வளவு நீளம் தான் இருக்கு, தென்னை ஓலை அந்த சைஸா கட்ட முடியும். இன்னைக்கு பாருங்க டெக்னாலஜி has grown up. எவ்வளவு காலமே இல்லாம ஒரு பெரிய கல்யாண மண்டபம் ஒரு 1 lakh square footல கட்டுற மாதிரிலாம் டெக்னாலஜி வந்து திங்க். அப்ப வந்து எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு. சோ எல்லாத்துலயும் உழைப்பு தான். அப்ப வந்து cloth is given by the society. பணம் கொடுத்தா மாத்திரம் இல்ல, உழைப்பை பின்னாடி இருந்து பாருங்க. Food is given by the society. Shelter, வீடு, அப்புறம் வந்து protection given by the government. நம்மலாம் ஏன் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து இருக்கோம் வீட்டை மறந்து எல்லாத்தையும் கார் ரோட்ல பார்க் பண்ணிட்டு. கவர்மெண்ட் இருக்கான், போலீஸ் இருக்கு, எடுத்தா புடிச்சு நமக்கு திருப்பி கொடுத்துருவோம். So protection given by the government. So everything is due. இதான் நமக்கு கடன். நீங்க பிறந்ததுல இருந்து ஒரு 23 வயசு 25 வயசு சம்பாதிக்கிற ஆரம்பிக்கிற வரைக்கும் you acquire physical and mental skills. இல்லீங்களா? உடலால பலமும் அறிவையும் வளர்த்துக்கிறீங்க. இது எல்லாமே நீங்க ஒரு கணக்கு எழுதி வைக்கலாம். உங்க குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து 22 வயசு இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் கணக்கு எழுதி வச்சீங்கன்னா 10 லட்சம் செலவு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு? 10 லட்சம். ஓகே, இந்த 10 லட்சம் வந்து கடன் தான். யாராவது அந்த குழந்தைகிட்ட 10 லட்சம் உனக்கு கொடுத்துருக்கண்டா பிறந்ததுல இருந்து நீ இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் இந்த 10 லட்சத்துக்கு ரெசிப்ட் தான் இருக்கா? ப்ரோனோட் தான் எழுதி வாங்குறீங்களா பசங்க கிட்ட? சமுதாயத்துல வாங்குறமா? ஒண்ணுமே கிடையாது. சோ அவர் லைபிலிட்டி இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கிராண்ட். பார்வா உனக்கு இவ்வளவுலாம் செஞ்சுட்டேன், உன் வாழ்க்கையை நீ நல்லா அமைச்சுக்கோ அப்படின்னா தரோம். அதை வந்து கிராண்டா தரோம், லோனா கொடுக்குறோம். இல்லாட்டினா அதை நீ அட்வான்ஸா வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ, இதை வச்சுட்டு நீ வாழ்க்கையில முன்னேறிக்கோன்னு சொல்றோம். So இதுதான் all these things are past dues. மானியமா, முன்பணமா, கடனா சமுதாயம் நமக்கு கொடுத்திருக்கு. All these things are put together our past due. இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இததான் நம்ம கல்ச்சர்ல நமக்கு உள்ள போற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இதை சொல்லி கொடுக்க தவறுறதுனால தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட். இதை உணராத சமுதாயத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு சின்ன இதுக்கு போகலாம். சப்போஸ் நீங்க படிச்சு முடிச்சுட்டான்னு வச்சுங்களா, உங்க பையனோ நீங்களோ படிச்சு முடிச்சு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபோ பப்ளிக் செக்டரோ பிரைவேட்லயோ வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போன உடனே உங்களுக்கு தெரிஞ்ச வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணி 8 மணி நேரம் வேலை செய்றீங்க. அதுல 4 மணி நேரம் வேலை செஞ்சோடனே பசிக்கும்னே சாப்பாடு வேணும். சாப்பாடு கேண்டீன்ல போனீங்கன்னா டோக்கன் வாங்குவோம், பணம் கொடுப்போம். ஸோ பணம், மணி என்ன பண்றான்? ஓ இவனுக்கு இப்படியே கேட்கறாங்க. மணி இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சேலரியில கொடுத்தாங்க, சம்பளம்னு கொடுத்தாங்க. சம்பளத்துல பொருட்கள் விலை ஏறப்பனா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு வச்சு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆகப்போ உங்க சம்பளம் என்ன ஆகுதுங்க? அதிகமாகுது. சம்பளம் அதிகமாகிறது உடனே என்ன அர்த்தம் பாருமா? பொருள் விலை அதிகமாயிடுச்சு, பேசிக் டீ எல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டேன், இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாம் அது கொடுத்துட்டே வரேன். ஒழுங்கா வாங்கி நல்லா சாப்பிட்டு ஒழுங்கா வேலை செஞ்சு சமுதாயத்தில் வாங்கின கடன் 10 லட்சம் திருப்பி கொடுக்கும். அப்ப சம்பளம் உங்களுக்கு கொடுக்கறது நீங்க செய்யற வேலைக்கு இல்ல, எதுக்கு கொடுக்குறாங்க? கடனை திருப்பி கொடுக்கறது. இதுதான் if you understand this logic, இதுதான் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
கான்ஃபிளிக்டே கிடையாது. ஐயோ எனக்கு சம்பளம் எண்ணிக்கையா கொடுக்குறாங்க, கடனை திருப்பி கொடுக்கறது. அப்ப கடனை திருப்பி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இப்படிதான் நடக்கும். கடனை திருப்பி கொடுக்கணும் சொல்லி சொன்னா கர்மண்யவதிகாரத்தை மா பலேஷு கதார்த்தம். கர்மா பண்றதுக்கு தாண்ட அவனுக்கு அதிகாரம் இருக்கு, பலனை எதிர்பார்க்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கீதையில். கர்மண்யவதிகாரத்தை மா பலேஷு கதார்த்தம். ஆக்ஷன் இஸ் மேன், தி ரிசல்ட் இஸ் டிவைன். செயல் மனிதனுடையது, விளைவு இறைவனுடையது. அப்ப இதுதான் சொன்னாங்க. இது கர்மண்யவதிகாரத்தை மா பலேஷு கதார்த்தம். இது 2 வரி தான் தெரியும், மிச்ச 2 வரி தெரியாது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு அடுத்து யாராவது கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மிச்ச 2 வரியும் என்ன தெரியுங்களா சொல்லுது? அதுல சார் நான் கடமை செய்யறேன் சார், பலனை எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொன்ன பாருப்பா, கடமை எப்படி செய்யணும்னா, என்னமோ நான் படித்தேன், நான் வந்து எம்எஸ்சி மேத்ஸ் படித்தேன், வேலை கிடைக்கல, ஏதோ இங்கே வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் டூ யுவர் ஒர்க் வித் ஜீல் அண்ட் என்தூசியாசம். நான் என்னமோ படித்தேன், ஆனால் இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, இங்கே வந்து துபாயில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கூடாது. யூ மஸ்ட் டூ வேர் எவர் அண்ட் வாட் எவர் யூ ஆர் வித் ஜீல் அண்ட் என்தூசியாசம். இந்த வேலையை பண்ணணும், சந்தோஷமா ஆனந்தமா உங்க வேலையை பண்ணணும். அது இல்லாம என்னவோ பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா you are not doing your duty with zeal and enthusiasm. ஆனந்தமா சந்தோஷமா உங்க வேலையை பண்ணணும். செய்யற வேலையை செய்யும் தொழிலே தெய்வம், அதன் செய்யும் தொழிலே தெய்வம், அதன் திறமைதான் உனது செல்வம். அதுல எவ்வளவு இன்வால்வ் ஆகி நீங்க செய்யறீங்களோ அதுதான் உனக்கு உங்களுடைய செல்வம். அடுத்தது இத தெரியாம இந்த நாலேஜ் நம்ம ஊர்ல சொல்லி கொடுத்தது இருந்ததுனாலதான் நம்ம ஊர்ல இவ்வளவு பெஸ்டா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதை தெரியாம இருந்த பாருங்க இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எல்லாம் பாருங்க, they fight for their rights, they never realize their responsibilities. எனக்கு அந்த சீட்டு வேணும், நான் தான் இருக்கணும், நீ தான் இருக்கணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. கன் கல்ச்சர், they don't plow the land, நிலத்தை ஒழுகிறது இல்ல, பொருள் ஈட்டுறது இல்ல. அதனால இன்னைக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, எல்லாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாமே பஞ்சம், பட்டினி, குழந்தைகள் இறக்குறாங்க. 8 வயசுக்கு மேல குழந்தை வாழ முடியறது இல்லை அந்த உலகத்துல. ஏன்னா அவங்க வந்து they never produced goods, they never produced grains, உணவை தயாரிக்கிற ஒழுகல. அதனால இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. எந்த சமுதாயத்திலையும் கடமை உணர்வு இல்லாத சமுதாயத்தில் முன்னேற்றம் இல்லை, வீழ்ச்சி தான். எங்க வேணா நீங்க பார்க்கலாம், குடும்பத்திலையும் அப்படிதான். It is not applicable to the society and country, it is applicable to the house also. So இப்ப ரிசல்ட் இந்த அறிவு இல்லாம, தெளிந்த அறிவு இல்லாம, ஆன்மீக அறிவு இல்லாம இருக்கிறதுல ஒர்க் ஃபார் மணி, வேலை செய்யறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுத்தா வேலை செய்யறேன். இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா you will have 4 problems in life. One is disappointment, will result in disappointment, ஏமாற்றம், dissatisfaction, திருப்தி இல்லாம போயிடும். மூணாவது கான்ஃப்ளிக்ட், இல்லைன்னா ஹர்ட். கான்ஃப்ளிக்ட் வரும் வேலை செய்யற இடத்துல, then you will hurt each other. ஏமாற்றம், அதிருப்தி, கருத்து முரண்பாடு, மனநோகுதல், இதுதான் நடக்கும். மணி டு ஒர்க், ஒர்க் ஃபார் மணி. இதுவே நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சில கம்பெனிலாம் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் முன்னாடி அனுபவம் இருக்கும். ஒருத்தன் வருவான் பேசாம, அப்பா இது மாதிரி ஒரு வில்லேஜ் இருந்து வருவான், பாஸ் கிட்ட சொல்ற வேலையெல்லாம் செய்வான். ஸ்கூல்ல, வீட்டு எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். எஸ் மாஸ்டர்னு சொன்னவன் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? பக்கெட்டு, ஜாலரா சொல்லுவோம். பாஸ் சொல்றதெல்லாம் கேட்டு சார் இதெல்லாம் ஜாலரா ஆக்கிக்கிறாங்க, சொம்பு சொல்லுவோம், பூஜா, பக்கெட்டு அப்படியெல்லாம் சொல்லுவோம். அவன் பாருங்க லைஃப்ல எஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சின்சியரா இருந்தான்னா he grows in life. எந்த லைஃப்ல அவன் நினைக்கிறான், கேட்டேன் எனக்கு ஒண்ணு ஈகோ இல்லை, அவன் பாட்டுக்கு செஞ்சேன், நீ நல்லா இருக்க, அவ்வளவுதான். So look at that. அப்போ அவன்கிட்ட டிசப்பாயின்மெண்ட் இல்ல, பாஸ் சொல்றத செய்யறான், அவனுக்கு வந்து டிசாட்டிஸ்பாக்சன், சொல்றதை செய்யறான், சொல்றதை தெரிஞ்சுட்டு போறேன், அவ்வளவுதான். அது அவனுக்கும் பாஸுக்கும் தகராறே கிடையாது, கான்ஃபிளிக்ட் இல்ல. அப்ப யோசிக்கிறாரு, சொல்றதெல்லாம் செய்யறான், அவங்க என்ன இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தா ப்ராப்ளமே இல்லையே, ப்ரமோஷன் அவனுக்கு கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இப்ப ஜாலரா கெட்ஸ் ப்ரமோஷன்,
இட் இஸ் நாட் பிகாஸ் பாஸுக்கு வந்து கருணை உள்ள வருது. அப்ப நீங்க பாக்கலாம், அப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் இல்ல, அந்த ஹர்ட் இல்ல, அமைதியா இருக்கான், ஆனந்தமா இருக்கான், மனம் நோக்கிற மாதிரி யாரையும் பண்ண மாட்டான். So this is it will result in health. அப்போ அந்தந்த வயசுல அந்தந்த வேலையை செய்யணுங்கிறது அடுத்தது கடமை வருது. படிக்கிற நேரத்துல படிக்கணும். நீங்க எந்த லைஃப்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கள, ஆர் யூ இன் பிரம்மச்சரியா, ஆர் யூ இன் கிரஹஸ்தா, ஆர் யூ இன் வானப்பிரஸ்தா, ஆர் யூ இன் சன்னியாசா, எந்த லைஃப் எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ, as a mother you must play your role as a mother, as a father you must play your role of your father. வீட்ல ஆபீஸ் போனீங்கன்னா அந்த ரோலை தான் ப்ளே பண்ணணும். வீட்ல இருக்கிறப்ப ஆபீஸ்ல வந்து வீட்டை யோசிக்கிறது, வீட்ல இருக்கிறப்ப ஆபீஸ் யோசிக்கிறது. So you miserably fail to do your duty on the appropriate time and place wherever you are. அப்போ இது மறந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்தந்த செய்ய வேண்டிய காலகட்டத்துல உங்களுடைய கடமையை செய்ய மறந்தால், செய்ய தவறினால் இதான் விளைவுகள் நடக்கும். In 4 ways one is affected. Number 1, physical and mental illness. அந்தந்த காலத்துல அந்தந்த வேலையை செய்யாம போயிட்டீங்கன்னா physical and mental illness, உடல் மற்றும் மனநல கேடு வரும். ரெண்டாவது, you are going to be a burden to your family. குடும்பத்துக்கு என்ன ஆயிடுறீங்க? சுமையா மாறிடுறீங்க. You become a burden. And number 3, you get accumulated. Dues are getting accumulated. கடன் சுமை என்ன ஆகுது? ஏறிட்டே இருக்கு. அந்த வட்டி குட்டி போடும், அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். சமுதாயத்தின் கடன் கூடுகிறது. இது அல்லாம உங்களால் சமுதாயத்தில் வாங்கப்பட்ட கடன் திருப்பி கொடுக்கலன்னா it is passed on to your next generation. சித்தகுப்தன் உங்க கணக்குல எழுதிக்கலாம், இவ்வளவு கடன் வாங்கிட்டா தம்பி, நீ கொடுக்காம நீ திரும்பி போற, இந்த வச்சுக்கோ, இதையோட எடுத்துட்டு போன்ற. So dues gets carried over to the next generation. இப்போ how it affects, எப்படி next generationக்கு எடுத்துட்டு போறார் அப்படிங்கறத பாருங்க. இப்போ 2 பேர் X Y அப்படிங்கிற 2 பேர் ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க. Xங்கிறது எம்ப்ளாயி 8 மணி நேரம் சின்சியரா வேலை பண்றான். Yங்கிறவன் 6 மணி நேரம் வேலை செய்யறான், 2 மணி நேரம் அப்படியே ஏமாத்திட்டு அவன் வேலை பண்றானா இவன் வேலை பண்றான்னு ஏமாத்திடுறான். சின்சியாரிட்டி இல்ல, இன்சின்சியர் Y. அப்புறம் சந்தோஷமே இல்லாம என்னவோ வந்து சேர்ந்துட்டேன், லா படிச்சேன், எனக்கு இங்க பிடிக்கல, இங்க என்ன டிகிரி படின்னு சொல்லாச்சு, இது படிக்க சொல்லிட்டாங்க, மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் அது மாதிரி வேற ஏதோ படிக்க சொல்லிட்டாங்க, லா படிக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன், டிஸ்இன்ட்ரெஸ்டடா வேலை பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி எ ப்ராப்ளம். அப்போ எம்ப்ளாயி எக்ஸ் அண்ட் எம்ப்ளாயி Y 2 பேரும் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய இடத்துல Y 6 மணி நேரம் வேலை செய்யறான். இவன் சின்சியர், இவன் இன்சின்சியர், எல்லாம் நடந்து போகுது. 30 நாளைக்கு கழிச்சு 2 பேருக்கு சம்பளம் ஒரே சம்பளம் தான், ஃபுல் சம்பளம் தான் கிடைக்கும். 8 மணி நேரம் வேலை செய்யட்டும், 6 மணி நேரம் வேலை செய்யட்டும், சம்பளம் ஃபுல் தான். அப்போ இந்த 8 மணி நேரம் 6 மணி நேரம்ங்கிறது 25% வேலை செய்யாம மாச சம்பளத்தை வாங்கிக்கிறான். கரெக்டுங்களா? 8 மணி நேரம் 6 மணி நேரம்னா 25%. அப்போ இந்த Yங்கிறவன் 25% of the salary வேலை செய்யாம வாங்கிக்கிறான். அதுக்கு பேரு தான் வேலை செய்யாம வாங்கிடுறான். 30 வருஷம் ஆயிருது, ரிட்டையர்மெண்ட் ஆகி எங்க பண்ணிடுறான்? ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போயிடறான். அப்ப நம்ம பாக்குறோம், என்ன சார் 6 மணி நேரம் வேலை செஞ்சு 30 வருஷம் தான் காலத்தை தள்ளி போயிட்டான். அப்ப எங்க இருக்கு இறைநியதி, எங்க இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது. ஆனா இந்த 30 வருஷத்துல 25% எவ்வளவு? 7.5 சனி புடிச்சுக்குவாங்க. இதுதான் 7.5 நாட்டு சனிங்கிறது. உழைக்காம சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் வீடு கட்டியிருப்பான். அந்த வீட்டுல வாடகைக்கு வந்திருப்பான், அவன் வந்து சரியா வாடகை கொடுக்க மாட்டான். இன்னும் தவறான வழியில சம்பாதிச்சிட்டீங்கன்னா எவனோ ஒருத்தன் வருவான், இல்லீகல் ஆக்டிவேட் இல்லீகலா அந்த வீட்டுல ஏதோ ஒரு வேலை பண்ண போய் அது போலீஸ் பிடிச்சி போய் வீடு பிடிச்சி சொந்தமே இல்லாம போயிடும், கோர்ட்டு லிட்டிகேஷன்ல கூட போட்டு போயிடும். அப்போ உழைக்காமல் வந்த பணம் இப்பதான் யோசிக்கணும்.
இப்போ ஒரு நிமிஷம் மாதிரி பாஸ் கொடுக்கும். எங்க அப்பா சரியா வேலை செய்யல, அதான் நான் இங்க வந்து மாட்டிருக்கேன். என் வீட்டுல வாடகை வரமாட்டேங்குது, அப்ப நான் சரியா வேலை செய்யல. அப்படி எல்லாம் அப்படி யோசிக்கிறப்பதான் மனம் லைட் ஆகும், ஈஸியா எடுத்துக்கும். இந்த நாலேஜ் இல்லாதனாலதான் we go into conflict. சரி, இப்ப பாருங்க, இப்ப எப்படி அது வந்து திருப்பியும் உங்களுக்கு வந்து கடன் சுமை எப்படி மாறுது. இப்ப எக்ஸ் 30 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆகி போயாச்சு அந்த ஆளு. அப்புறம் இப்ப எக்ஸ் பையன் படிச்சுட்டான், Y பையனும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சாங்க. எக்ஸோட பையன் என்ன மார்க் 89, Yயோட பையன் 95. விப்ரோக்கு 2 பேரும் ஒரு 30K சம்பளத்துக்கு அப்ளை பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. வேகன்சி எவ்வளவு? 1. 30K சம்பளத்துக்கு அப்ளை பண்றாங்க. இப்ப யாருக்கு வேலை கிடைக்கும்? எக்ஸுக்கு வேலை கிடைக்குமா? எக்ஸோட பையனுக்கு வேலை கிடைக்குமா? ஒய்யோட பையனுக்கு வேலை கிடைக்குமா? கட் ஆஃப் மார்க் 80. ஒரு வேகன்சி தான் இருக்கு. யாருக்கு வேலை கிடைக்கும்? இது 95% இருக்கு. எக்ஸோட பையனுக்கு தான் வேலை கிடைக்கும். ஏன்னா அவங்க அப்பா வந்து நோடியோ சர்டிபிகேட் வாங்கி கொடுத்திருக்காரு, ஒழுங்கா வேலை பண்ணிட்டு போயிருக்காரு. அப்போ ஒய்யோட பையனுக்கு எப்படி தெரியுங்களா? இப்ப நம்ம பாருங்க, நம்ம மனசு எப்படி போகும் தெரியுமா? 89% தான் என் பையன் 95% வாங்கி கூட கிடைக்கல, என்னமோ கோல்மாலியா அண்டர் த டேபிள் காசை கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க சேர்த்திட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்படி இல்ல, 2 பேருமே they come to the எங்க வராங்க? 2 பேரும் மேல அப்படியே இன்டர்வியூக்கு வருவாங்க. ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் 2 பேரும் வந்திருப்பாங்க. கட் ஆஃப் மார்க் 2 பேரும் இன்டெலிஜென்ட் தான், 89 and 95. கடைசியில எக்ஸோட பையன் கேள்வி என்ன தெரியுங்களா கேட்பாங்க? who is the first president of India ன்னு கேட்பாங்க. ஒரு காமன் டக்குன்னு சொல்லிடுவோம். who is the first president of America ன்னு உங்களுக்கு பிடிக்கும். ஜெனரல் நாலேஜ் கம்மி போகிறதுக்கு மையோட பையனுக்கு divinity comes into play. Please understand, சீரியஸா யோசிங்க. divinity comes into play. இறை நீதி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைக்கு தெரியும் he deserves, he did not deserve அப்படின்னு மாறிடும். அப்ப அந்த பையனுக்கு வேலை கிடைக்கும். அப்போ சார் இந்த ஒய்க்கு வேலையே கிடைக்காதா அப்படின்னா, ஒய்க்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அவங்க அப்பா பாசிட்டிவ் வச்சதுனால அவங்க அப்பா வாங்கின கடனை பையன் திருப்பி கொடுக்கணும் இல்ல, அவனுக்கு 20K சம்பளத்துல வேலை கிடைக்கும். அவனும் அதே தான் வேலையை செய்வான். இன்னொரு கம்பெனில 12 மணி நேரம் வேலை செய்யணும். ஆனா இந்த பையன் 12 மணி நேரம் வேலை செஞ்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்குது? 30. இந்த பையனுக்கு 20. அப்போ அந்த 10,000 ரூபாய் சம்பளம் 12 மணி நேரம் செஞ்சு கூட கம்மியா கிடைக்குது. அந்த வேலை அவங்க அப்பா வாங்கின கடனை 7.5 வருஷம் சும்மா சம்பளம் வாங்கி பண்ணிட்டாரு பாருங்க சமுதாயத்துல. பையன் வேலை செஞ்சு அந்த கடனை திருப்பி கொடுக்குறான். இப்போ நீங்களும் அப்படியே திருப்பி பிளேட்டை போட்டு பாருங்க, எனக்கு சம்பளம் கம்மியா கிடைக்குங்களா? அப்பா எங்கேயோ அந்த ஆலமரத்து கடியில் பார்த்து ஆய விளையாட்டு ஏமாத்திட்டாங்க. வில்லேஜ் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பேரு வந்து ஒழுங்கா செய்யாம அப்படியே என்னவா தாட்ட பாட சேர்த்து வைக்க சொத்து இருக்குன்னு தாயம் ஆடிட்டு அப்படியே காலத்தை ஓட்டி இருப்பாங்க. அப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ எதுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு உதவும்னா, கண்ணை மூடி பாத்தீங்கன்னா தியானம் தான் வரணும். இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே எந்த நிகழ்ச்சியுமே உங்களை என்ன பண்ணக்கூடாது, அசைக்க கூடாது. யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் யுவர் பேஸ். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எஸ் there is a cause, here is the effect. So let me understand, without a cause a result cannot be. Nothing happens in the universe without a cause. அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமைதி ஆயிடுது. இப்போ பையனுக்கு 20K சம்பளம் கிடைக்கும், அப்படியே வேலை செய்யும். இப்படி சொல்றப்போ சார் நாங்க வேலைக்கு போகாதவங்களுக்கு எல்லாம் இந்த ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, சார் வேலைக்கு போறவங்களுக்கு தானே சொல்றீங்க, அப்ப இதெல்லாம் பழசு ஒரு ஸ்லைடு பண்ணுது. வேலைக்கு போகாத லேடிஸ்க்கெல்லாம் எதுவும் சொல்லுங்க சார். அதுக்காக ஒரு அப்பா அம்மா அதுக்கு வந்து 2 பொண்ணு D1 D2, டாட்டர் 1 டாட்டர் 2. இந்த டாட்டர் 1 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்,
ஜாய்ஃபுல், ரெஸ்பெக்ட்ஃபுல், எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணி அப்பா அம்மா தங்கச்சிக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சான். ஆனா ரெண்டாவது வந்து லேசி, லெத்தார்ஜி, யாரையும் மதிக்கிறது இல்ல, செல்ஃப் சென்டர்டு அப்படின்னு எல்லாம் இருந்துட்டு, நானும் பாரு அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகுது, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுது, நல்லா எல்லாம் வேலை செஞ்சதுனால ஒரு நல்ல இடத்துல கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி லக்கேஜ் இல்லாத, தெரியுங்களா லக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், லக்கேஜ் எல்லாம் தெரியல, மாமனார் மாமியார் தான் லக்கேஜ். கூகுள்ல எல்லாம் தேடி பிடிச்சி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லாத இடத்துல அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, பெரிய பொண்ணு நல்லா பண்ணதுனால ஒரு மாமனார் கெட்டியா இருக்கிற மாதிரி, மாமியார் இல்ல தொந்தரவு இல்ல, ஒரு லக்கேஜ் மாமனார் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாமனாரோட ஒரு கல்யாணம் நடந்தது. இதோட பையனுக்கு கல்யாணம் ஆகுது, ஜம்முன்னு அந்த வந்து அத்தை இல்லையா, அது இல்லாத இடத்துல தானே செலக்ட் பண்றாங்க, மாமியார் இல்ல மாமனார் இருக்கிற இடத்துல மாத்திரம் செலக்ட் பண்ணி போயிட்டாரு. அந்த பெரிய பொண்ணு போய் செட்டில் ஆயிடுச்சு, மாமனார் வந்து பில் கட்டுவாரு, குழந்தைய பாத்துக்குவாரு, எல்லா வேலையும் பண்றாரு. சோ அதனால she is happy. ஏன்னா ஒழுங்கா வேலை செஞ்சதுனால அந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைச்சிட்டாரு. இந்த பொண்ணு உனக்கு மாத்திரம் தான் கிடைக்குமா, நானும் பிடிக்கிறேன் பாரு, ராகு கேது இல்லாத இடத்துல. அப்ப அதுவும் மாமனார் மாமியார், ப்ராப்ளம் இல்லாத மாமனார் மாமியார். இப்ப புதுசா இப்ப லக்கேஜ் எல்லாம் போய் ராகு கேது, நோ ராகு கேது matrimony.com பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப ராகு கேது இல்லாத இடத்துலயும் போய் பார்த்தாச்சு, பிடிச்சாச்சு. இந்த பொண்ணு எனக்கு சமைக்கிறதுக்கு நல்ல ஆள் வேணும், இப்ப நீ தானே சமைக்கிற, எனக்கு சமைக்கிற மாதிரியும் ஒரு கெட்டியா ஒரு மாமியா இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு சமைக்க நல்ல தெரிஞ்ச கெட்டியா இருக்கிற மாமியா இருக்கிற இடத்துல அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் பண்ணிச்சு. கல்யாணம் பண்ண அக்கா பார்த்து கிண்டல் பாரு, வந்த விட நான் பாரு மாமியா பாரு எவ்வளவு நல்லா சமைச்சு வைக்கிறாங்க, ஆனா அவங்க வீட்டுல நீதான் சமைச்சுக்கணும் நல்லா கிண்டல் அடிக்கிறான். ஆனா சின்ன வயசுல ஏமாத்திட்டாலே, செய்ய வேண்டிய வயசுல செய்தி இல்ல, கல்யாணம் ஆகி 3 மாசத்துல மாமியார் வளைக்கி உடம்பு இடுப்பு உடம்பு. இப்போ அந்த அம்மா தான், அந்த பொண்ணு தான் 1 வருஷத்துக்கு எல்லாம் பண்ணணும். அப்ப பெரிய பார்த்து சொல்றான், அந்த பெரிய மனவளக்கலை வந்ததுனால ஐயோ பாவம்னு சொல்லிட்டு திருப்பி போய் தங்கச்சிக்கெல்லாம் ஹெல்ப் பண்றான். இது மார்க்கெட்டிங் ப்ராடக்ட். மனவளை வந்ததுனால அவளை வந்து டீஸ் பண்ணல, பாரு உனக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லல, அந்த அன்பும் கருணையும் வருது, பரவாயில்லையா இனிமேல் நம்ம அதெல்லாம் இஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாத்து, நீங்களும் காரணமா இல்லாட்டி உங்க அப்பா அம்மா சோம்பேறியா இருந்தால், உங்க அம்மா சோம்பேறியா இருந்தால் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் பாஸ்ட் ஓவர் ஜெனரேஷன்ஸ் ஓவர் ஜெனரேஷன்ஸ். வினைப்பயன் வந்து தொடரும், வினைப்பயனே தேகம் கண்டாய். It continue to grow, passed on to the next generation. பாருங்க ஒரு சின்ன உதாரணம், ஹையர் பர்ச்சேஸ்ல ஒரு கார் வாங்குனீங்க, 20 இன்ஸ்டால்மென்ட் பே பண்ணிட்டீங்க, 4 இன்ஸ்டால்மென்ட் பே பண்ணணும். 4 இன்ஸ்டால்மென்ட் பே பண்ணலைன்னா அந்த கார் யாருக்கு சொந்தம்? பேங்க்குக்கு, லோன் கொடுத்தவனுக்கு. அப்போ 4 இன்ஸ்டால்மென்ட் 20 கொடுத்தாலும் கவலை இல்ல, கடைசி இன்ஸ்டால்மென்ட் பே பண்ற வரைக்கும் அந்த கார் யாரு ஓனர்? பேங்கோ. அந்த ஹையர் பர்ச்சேஸ் யாரு கொடுக்கறானோ அவன் தான் ஓனர். இப்போ இந்த வண்டிக்கு சமுதாயத்தில் இருந்தாலே இந்த வண்டியை நம்ம பில்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு யாரு சொந்தக்காரரு? சொசைட்டி. இந்த வண்டி எங்க இருந்து கட்டிட்டோம்? இந்த உடம்ப சமுதாயத்திலிருந்து. அப்ப இந்த உடம்பு யாருக்கு சொந்தம்? சமுதாயத்துக்கு. சமுதாயத்துக்கு சொந்தமான உடம்ப டு ட்ரிங்க் அண்ட் டான்ஸ் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? You have no rights to drink and dance, to kill, to spoil your health. உங்களுக்கு நமக்கெல்லாம் ரைட்டே கிடையாது. We allow to do our exercise, to keep your health fit, keep your mind calm இருக்கிறதுக்கு தியானம் பண்ணணும். அப்பதான் சமுதாயத்துல வாங்குற கடன் திருப்பி கொடுக்க முடியும். பூரா கடன் திருப்பி கொடுக்கிற வரைக்கும் இந்த உடம்பு சமுதாயத்துக்கு சொந்தமானது. You cannot abuse or misuse this body. இந்த சமயத்துல நான் வந்து சாமிஜியோட எந்த அளவுக்கு மகான்கள் உயர்ந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன் பாருங்க.
சொல்லியிருப்பேன் சம் டைம் பேக். புதுசா அன்பர்களுக்காக நான் சொல்றேன். நான் வந்து சாமிஜி ஒரு 1980 வந்து பெங்களூருக்கு வராரு ஒரு யூனிஃபைடு கோர்ஸ் பேசுறதுக்கு. அப்போ வந்து ஒரு ரூம்ல புக் பண்ணியிருந்தேன். அவருக்கு ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தேன். ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வராங்க. ரூமுக்கு வந்தோடனே நான் ஊதுபத்தி ஏற்றி வச்சிருந்தேன். வெஸ்டர்ன் ஹோட்டலில் ஒரு பெரிய ஒரு காட்டேஜ் பண்ணி போட்டுருக்கேன். அப்போ வந்தாரு, அப்படியே அணில் காப்பு போட்டுட்டு ரூம்ல வந்து அப்படியே வந்து சோஃபாவில் உட்காரதுக்கு முன்னாடி அந்த ஊதுபத்தி எடுத்து இப்படி அணைச்சி வச்சுட்டாங்க. நான் வாசனைக்காக இருக்கட்டும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ்னு வச்சிருந்தேன். சாமிஜி அணைச்சி வச்சுட்டாங்க. சரி, இல்லை சாமிஜி சாயங்காலம் பேசுறப்ப கேட்டுக்கலாம், இப்பயும் கேட்க மாட்டாங்க. சாயங்காலம் எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறப்ப சாமிஜி கிட்ட, சாமிஜி எதுக்கு நீங்க ஊதுபத்தியை அணைச்சிங்க? அதுக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கம் தேவைன்னு. ஒண்ணு இல்லைன்னு, இந்த வயசுல என்னோட ஜீவகாந்தத்தை அதை ஸ்மெல் பண்ணி செலவு பண்ணுமா? கடமை உணர்வு எவ்வளவு இருக்கு பாருங்க. அந்த ஜீவகாந்தத்தை 4 பேருக்கு சொல்லி கொடுக்க உபயோகிக்கலாமே. touching. So அந்த மாதிரி we have no right to misuse or abuse this vehicle. This vehicle belongs to the society. சமுதாயத்துக்கு சேர வேண்டிய இந்த உடலை நம்ம பாதுகாத்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்புறம் இன்னொன்று கூட பார்க்கலாம், நீங்க எவ்வளவு வருஷம் இந்த கம்பெனில வேலை செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா கூட என்ன சொல்லுவீங்க? I put up 20 years of service. இன்னும் நீங்க இந்த கம்பெனில எவ்வளவு வருஷம் வேலை செய்ய வேண்டி இருக்குன்னா I have to another 15 years of service left ன்னு தான் சொல்றோம். தெரிந்தோ தெரியாமலோ சர்வீஸ்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? 5 வருஷம் சர்வீஸுங்க, இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன் சார் 15 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், இன்னும் 15 வருஷம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றோமா? ஏன் இந்த சர்வீஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்றோம்? What do you mean by service? Service is without expecting anything in return. பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் சேவைக்கு பேர் தான் சர்வீஸ். அப்போ உங்களுடைய கடமையை எப்படி செய்யணும்னா do your duty as service. சமுதாயத்தில் நான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறேன், அந்த ஆட்டிடியூடோட நீங்க உங்க கடமையை சாமிஜி சொல்றாரு, do your duty as service. சாமிஜி இன்னும் எத்தனை மணி வரைக்கும்? 11:45 டைம் முடிஞ்சது. என்ன மேடம் வரல, பரவாயில்ல. நான் யார் எடுக்கணும்? சாமிஜி பாருங்க, இந்த 5 மினிட்ஸ்ல எல்லாருக்குமே டெவலப்மெண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், கடமை உணர்வு இருக்கிற ஒருவருக்கும் இந்த 5ல தெளிந்த அறிவு இருக்கணுங்கிறார். தத்துவம் தெரிஞ்சிருக்கணும், சானிடேஷன் சுகாதாரம் தெரிஞ்சிருக்கணும், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் இதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கணுங்கிறார். ஓகே, ஒரு உங்களுடைய கடமையை இந்த 5 பேருக்கு கண்டிப்பா செய்யணும். செல்ஃப், ஃபேமிலி, ரிலேட்டிவ், சொசைட்டி அண்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி. உங்க கடமையை தனி வழி உங்களுக்காக பண்ணணும், அடுத்தது உங்க குடும்பத்துக்கு பண்ணணும், அடுத்தது சொந்தக்காரங்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, அடுத்தது சொசைட்டிக்கு, அடுத்தது வேர்ல்ட் கம்யூனிட்டி. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா செல்ஃப் பண்ணிக்குவாங்க, நான் என் வீட்லயா ஃபேமிலியே சரியில்லைங்க, உடன்பிறப்பும் சரியில்லை அப்படின்னு சமுதாயத்துக்கு ஓடி வந்திருக்காங்க. ராம்ஜி சொல்லாரு, இது மாதிரி ஜம்பே பண்ண முடியாது. You have to do your duty for your family first. குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் அவங்க யாரு முதல்ல பண்ணணும், அதுக்கப்புறம் தான் you have to come to your friends and relatives, அதுக்கப்புறம் சொசைட்டி அண்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி. You should not, சாமி அழகா சொல்லுவார், ஒன்றை ஒன்று இந்த முரண்படாமலும் இந்த ஆர்டர்ல முரண்படாம தான் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, செல்ஃப்ங்க எனக்கு வேணுங்க, குடும்பத்துக்கு வேணுங்க, சமுதாயத்து சொத்தெல்லாம் சேர்த்து ஒரு 10 ஜெனரேஷனுக்கு சேர்த்து வச்சுக்குவாங்க. அதான் நிறைய பேர் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. You are not supposed to do it. அப்புறம் இந்த மாதிரி ஆர்டர்ல தான் நடக்கணும், இதான் நம்ம டியூட்டிஸ். அது வந்து தனியா நம்ம சாமி எப்படி பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அந்த வயசான கூட he is doing his exercise and meditation. டியூட்டி செல்ஃப். அப்புறம் வந்து செல்ஃப என்ன பண்ணணும் சாமி அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. பிசிக்கல் எக்ஸசைஸ், காய்கறி யோகா, மெடிடேஷன், குட் ஃபுட் பிராக்டிசஸ், 5 அளவுமுறை எல்லாமே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அடுத்தது டியூட்டி டுவர்ட்ஸ் ஃபேமிலி. நிறைய பேர் ஏன் இந்த ஸ்லைடு போட்டேன்னா சாமிஜி மேரிடான்னு கேட்பாங்க. அதுக்கு
ஸோ சரியா அவங்களுக்கு வந்து ஒரு பண்ணுறதுக்காக எங்களுடைய இயற்கையோட ஒட்டின வாழ்தான் வாழ்ந்தாங்க. ஃபார்மிங் காட் மாரி knows all these things. ஓகே, அடுத்தது வந்து குயிக்காக இதோட இந்த ஒரு ஸ்லைடோட போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இது வந்து வீட்டில் மார்னிங்கில் ஒரு நடக்கும். மார்னிங் எத்தனை மணிக்கு? இது 8 மணிக்கு. மார்னிங் தான் எப்பவுமே நடக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்லைடில் காலையில் 8 மணிக்கு ஹாலிடே வாங்கட்டும், ஒர்க்கிங் டே வாங்கட்டும், இது யார் ஃப்ரீ சொல்லுங்க? இதுல யாரு ஃப்ரீ? அப்பதான் ஃப்ரீ. பேப்பர் படிக்கிறப்ப என்ன கொடுக்கணும்? காபி கொடுக்கணும். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சீரியஸா பால் அடுப்புல வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரருக்கு பேக் பண்றதுக்கும் குழந்தைகளுக்கும் சீரியஸா இருக்காங்க. நோ டைம். அப்ப காபியும் பாரு. இந்த காபி என்னடான்றதுன்னா அந்த அம்மா எப்படியே காபி போட்டு வச்சிருக்காங்க. பொண்ணை கூப்பிடுறாங்க, ஏய் அப்பா கொண்டு போய் காபி கொடு. போமா, நீ இந்த மாதிரி இருந்திருந்துதான் அந்த ஆளை நீ சோம்பேறிக்கணும். கேட்கறதெல்லாம் சும்மா இருந்து கூட எதிர்த்து வந்து எடுத்துக்க கை கால் இல்லையா? கெட்டியா தான் இருக்கு, வரட்டுமே. நீ இப்படி செஞ்சுதான் அந்த ஆளை சோம்பேறி பண்ணிட்ட அப்படின்னு அது பண்ண முடியாது. சரி என்ன பண்றது? சரி பையனை கூப்பிடலாம். டேய் அப்பா கொண்டு போய் காபி கொடுறா, பாய் பாய், கெட்டிங் லேட் டு ஸ்கூல், ஓடிட்டான். அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? there is no choice, கொண்டு போய் கொடுத்தே ஆகணும், கொடுத்துருவாங்க. இப்படியே காலம் போயிடுது. ஒரு 20 வருஷம் கழிச்சு பாக்குறாங்க என்ன நடக்குது. செய்ய தவிர கடமையை நீங்க சும்மா இருக்கிறப்போ உங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யல. இப்போ 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்லைடு இருக்கா? பெட்டர். ஓகே, அது இன்னொரு இதுல அந்த ஸ்லைடு வச்சிருக்கேன். அப்ப என்ன ஸ்லைடு இருக்குன்னா, அந்த ஆள் அதே இடத்துல தான் சோஃபால உட்கார்ந்து இருப்பாரு. வயசு தான் ஜாஸ்தி ஆயிருக்கு. மருமக மகன் இருப்பாங்க. அந்த ஸ்லைட்ல 2 அப்படி போட்டிருப்பேன். அது இன்னொரு வேற கம்பெனியில போடுறதுல இருக்கு. அப்போ மகனும் மருமகளும் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், மகனும் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் ஃப்ரம் ஹோம். இவரு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ மருமக அம்மா எங்கேன்னு கேட்டா, அம்மா இவரோட இது தாங்காம அந்த அம்மா முன்பை சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்கிரீன்ல இருக்க மாட்டாங்க. அப்ப இவர மருமக அப்படியே கேட்பா, கிருஷ்ணன் பேரு, கிருஷ்ணன் what I am also working, headache, what can I do? Coffee. Me? No. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். குட் ஐடியா. அப்பா என்னப்பா பையனாச்சே, ரொம்ப தலைவலிக்குதுப்பா, காபி போட்டு தரீங்களா அப்படின்னு பேப்பர் படிக்க யோசிக்கிறேன். வீட்டுக்காரம்மா அன்னைக்கு சொன்னப்பவே போய் காபி எடுத்து இப்ப 4 பேருக்கு காபி போட்டு கொடுக்க வேண்டாம், இப்ப எனக்கும் போட்டுக்கணும், 4 பேருக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அப்படி யோசிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க பாருங்க, whenever you are free, you failed to do your duty, you expect something else to do your duty, that is all due. இதான் the highest in the orderல பாத்தீங்கன்னா, this is all the due. Don't accumulate your dues. When you accumulate your dues, you are responsible for it. So okay, health, education, love, peace, happiness to all the family members all the time வேணும்ங்கிறது நம்மளுடைய கடமை, husband and wife. So யூனிவர்சிட்டில வந்து ஒரு குவாலிட்டி சர்க்கிள் வந்து plan, do, check, corrective action, PDCA, Deming Field பாங்க. Plan, do, check, corrective action. அப்போ ஒரு பிளான் பண்றோம், பர்ஃபெக்ட்டா they do it, ரைட்டா சரியா பண்ணிருக்கோம்னு செக் பண்றாங்க, கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க, நல்லா நடக்குது. ஒரு ஆட்டோமொபைல் பிசினஸ்ல கார் பர்ஃபெக்ட்டா பண்ணிடுறோம். ஆனா உங்க ஃபேமிலில ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை வந்து திருப்பி நீங்க செய்யறீங்க, ஒரு பிளான் பண்றீங்க, ஒரு தப்பு நடக்குது, ஒரு சண்டை வீட்டுல வருது, அதை செக் பண்றீங்களா, அது என்னத்தினால அந்த தப்பு வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? கிடையாது. ஸோ உங்க கடமை என்னன்னா, எதனால ப்ரீவியஸ்ல என்ன சண்டை ஆச்சு, எப்படி ஆச்சுன்னு சொல்லி you must just continue to do your plan, do, check, corrective action to perfect your lifestyle. இதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா then you will have no problem in life. Towards family உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்பா ஒரு மாதிரி யோசிப்பாரு, அம்மா ஒரு மாதிரி யோசிப்பாங்க, ரெண்டு பக்கம் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க.
இந்த குழந்தை பாக்குது, அப்பா பாக்குது, அம்மா பாக்குது, ரெண்டு பேருக்கு யார் பக்கம் போறதுங்கிற மாதிரி முடிஞ்சு. அப்பா அம்மா எப்படி இருக்கணும்னா லைக் ஷெல்டர் டு பேரண்ட். குழந்தைகளுக்கு ஷெல்டரா இருந்து குழந்தைகளை நல்ல அறிவுரை சொல்லி வளர்க்கணும். இந்த மாதிரி டிஃபரெண்ட் திங்கிங் எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உங்க டியூட்டி வந்து டுவர்ட்ஸ் ஃபேமிலியில டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்ட். இட்ஸ் அ moral responsibility. And tell your child to take care of the grandparents. வீட்டில் அப்பா அம்மா இருந்தா அவங்களுக்கு கொண்டு போய் ஹெல்ப் பண்றது, தண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் சொல்ல சொன்னீங்கன்னா ஐ ஹாவ் டு ஹெல்ப் தெம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். நான் கொண்டு போய் கொடுக்குறேன், அவங்களுக்கு என்ன அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவே கூடாது. யூ ஷுட் நாட் degrade your parents in presence of your children. ஸோ இதெல்லாம் நம்ம கடமை. குழந்தை வளர்ப்பு டுவர்ட்ஸ் ஃபேமிலி. If an opportunity available, serve one's parents. Do not send your parents to old age home. நீங்க அது ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு தட்டி கதை எல்லாத்துக்கும் தெரியும். அலுமினியம் பிளேட்டு. நீங்க எப்படி உங்க அப்பா அம்மா பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். So do not send your parents to old age home. So சாமிஜி பாருங்க டுவர்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் wonderfully அவர் பண்ணாரு. And towards the relatives, help ever, hurt never, share your help well, everything with 80 years adjustment, tolerance and sacrifice. Okay, these are all things. சாமிஜி பாருங்க அந்த லெவலில் இருந்ததுனால தான் ஒரு ஸ்டாம்ப் எல்லாம் ஓரளவுக்கெல்லாம் ஆச்சு. These are all how towards சொசைட்டிக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறது. Then towards the society na pay your tax on time. தனி மனிதன் எப்படி வந்து சொசைட்டிக்கு மதிப்பு கொடுக்கிறது, கடமை எப்படி இருக்குன்னா pay your tax on time. Save public property and wealth. Do not pollute the environment and do not waste your food and water. இதெல்லாம் நம்முடைய கடமை. food and water நீங்க நம்ம வந்து சொன்னாங்க இது வேஸ்ட் பண்ணா இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அப்புறம் யூஸ் ரீசைக்கிள் கூட்ஸ். அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வேண்டாம். Do not buy gold. தெரியும் உங்களுக்கு, நான் சொல்லவே வேண்டியது. India is the richest country when we surrender all our gold to Reserve Bank of India. India is the highest jewelry consumer in the world. நான் கருத்துல போய் ஆஸ்திரேலியா போய் கருத்துல கோல்டு எக்ஸ்கவேட்டர் இடத்துல போய் பார்த்தேன். பெருசா போர்டே போட்டு வச்சிருக்கோம். India is the highest jewelry. India is the highest gold consumer in the world in the form of jewelry. நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்றது எல்லாமே கொண்டு போய் தங்கமா வாங்கி கழுத்துல, காதுல, இடுப்புல, இல்லாட்டினா லாக்கர்ல எல்லாம் இருக்கும். அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம நீங்க பண்ணி சம்பாதிச்சவங்க அனுப்புற பணம் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறீங்களா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தானே. இந்த பணம் எல்லாம் கோல்டா மாறி அன்ப்ரொடக்டிவா போயிருக்கு நம்ம கண்ட்ரியில. All that money you earn in the form of foreign exchange, இந்த எக்ஸ்போர்ட் பண்றதும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பண்ற டாலர்ஸ் நம்ம கிட்ட தங்கம் கிடையாது. gold we don't have in India. Either we have to buy it from South Africa or from Australia. ரெண்டு இடத்துல தான் தங்கம் கிடையாது. When you more the gold you buy it, all the gold our foreign exchange gets converted in the form of gold. அக்ஷய திருத்தியான் வந்துச்சுன்னா எவ்வளவோ டன்ஸ் கோல்டு வாங்குறாங்க நம்ம கண்ட்ரியில. அதை வாங்கி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பூரா அப்படி போயிடுது. அதை வாங்கி கொண்டு வந்து லாக்கர்லயும், கழுத்துலயும், காதுலயும், வீட்லயும் கண்ட இடத்துல ஒளிச்சு வச்சிடறாங்க. All that money becomes unproductive. அந்த பணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னைக்கு we are the richest country in the world ன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற தங்கத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா we are the richest country. நானும் ஒரு நான் வந்து பிறந்ததுல இருந்து நான் ஒரு தங்கமும் இது வரைக்கும் என் உடம்புல இருந்ததே இல்லை. நான் போனதும் கிடையாது. ஆனா நான் வந்து எப்படி ட்ரைனிங் கொடுத்தேன்னா வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுத்துட்டு புது மாடல் வேணுமா பழச கொடுத்து. You don't take the credit. நீ அப்படியா? இல்ல என்ன தெரியுமா, நானே என்ன பண்ண 3-4 வருஷம் ஆயிடுச்சு எப்படி படகுல போயிருந்தல பிக்கல் ஏட் இருக்கு. அப்போ வேற டிசைன் போட்ட மாதிரி ஆச்சே. நான் அப்பா எனக்கு வேற வாங்கி கொடுப்பாங்க. நல்ல வேலை அது குடுத்துட்டு தானே வேற கேட்கிறேன். இது கொண்டாந்து கேட்கலையே. அதை கொண்டு அப்படியே கொடுத்துட்டு புதுசு வாங்கி ஒண்ணு ஒரு மாட்டவே மாட்டேன்னு சொன்னது தெரியுமா, டைமண்ட் ஸ்டட் கேட்டேன். ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறாரு. நான் ஒருத்தர் கொண்டு வந்த ஒண்ணு இல்லையே வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் நினைச்சேன். அப்போ பாரு
ஒரு சின்ன கம்மல்ல 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலா இண்டஸ்ட்ரியில போட்டேன், நான் அதை மல்டிப்ளை பண்ணலான்னாரு. இவர் ஒரு வாரம் இப்படி எக்ஸ்பிளேஷன் கொடுத்து பிடிவாதம் பிடிச்சதுதான் எனக்கு தெரியும், வாங்கி கொடுக்க மாட்டாருன்னு. இந்த ஆசையை வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்ப என்ன பண்ணுவேன், யாராவது போட்டிருக்கிறவங்கள பார்த்தா பளபளன்னு இருந்தா கூட வாட் இஸ் தி பிக் டீல், அந்த லைட் தானே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த வைரத்தோடுங்கிறது அந்த கல்லோட ஒரிஜினல் ஒளியா, அப்படியே ஒளி இருந்தாலும் அது வேணுமா அப்படின்னு என்ன நானே கேட்டு 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 வேண்டாம்னு கான்சியஸா கேன்சல் பண்ண மனசு மாறுது. அது ஒரு டைமண்ட் நீங்க திருப்பி கொண்டு போய் கொடுக்க போனீங்கன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது, தங்கத்துக்கு தான் வேல்யூ. That's how it happened. So do not buy gold and do not buy silk. ஆபீஸ் சேர வைத்தல கிளாஸ் இருந்தா எடுத்துருப்பேன். ஸோ அதையும் ஒரு இதுல சொல்லிடலாம். ஏன்னா சில்க் எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? அப்படியே என்ன பண்ணணும், சில்க் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி சில்க்கு வந்து கடுகு சைஸ்ல இருக்கும். அப்படியே உள்ளங்கையில வச்சீங்கன்னா ஒரு 500 கடுகு அந்த புழுவோட முட்டை இருக்கும். அதுக்கு வந்து மெல்பரி லீவ்ஸ் இலைய போட போட தின்னுட்டே இருக்கும். நைட் அண்ட் டே ஈட்டிங் 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 இட்ஸ் பிசினஸ். சாப்பிட்டே இருக்கும். நைட்டு போனீங்கன்னா கொர 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 கொரன்னு சப்தம் கூட கேட்கும். சைலண்டா நைட்ல போனீங்கன்னா அவ்வளவு புழு. ஒரு டாட் சைஸ்ல இருந்த புழு அந்த 28 நாள்ல 45 நாள் டிபெண்டிங் ஆன் தி வெரைட்டி வச்சுக்கலாம். இந்த பெரு சுண்டு விரல் சைஸுக்கு 2.5 இன்ச் நீளம் 10 mm டயமீட்டருக்கு புழு வளர்ந்துடும். தின்னு தின்னு உடம்பு வளர்ந்துருச்சு. இப்ப ஜீரணம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப அந்த புழு என்ன ஆகும், தன்னைத்தானே சுத்திக்கும். அப்படியே சுத்தி சுத்தி ஜீரணம் பண்றதுக்கு தன்னோட ஆக்சிஸ்ல உடம்பு அப்படி சுத்தும். சுத்துறப்போ நீங்க பாருங்க, நிறைய சாப்பிட்டவங்க எல்லாம் குழந்தை கூட நிறைய சாப்பிட்டுச்சுன்னா படுத்து தூங்கி எந்திரிக்கிறப்போ வாயில என்ன வருங்க, ஜொல்லு வரும். டைஜஷன் ப்ராசஸ்ல வெளியில ஊஸ் அவுட் ஆகிற என்சைம், ஓவர் ஈட்டிங் ப்ராசஸ். அதே மாதிரி அந்த புழு வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறப்போ வாயில இருந்து ஒரு சலைவாய் வருது. அந்த சலைவாயை சுத்துறப்ப என்ன ஆகுது, கக்குனா கட்டிக்குது. கரெக்டுங்களா? ஜொல்லுதான் அது. அப்போ அதுல இருந்து தான் சில்க் சாரி எடுத்து பண்றாங்க. அப்போ உங்க சில்க் சாரி மேட் அவுட் ஆஃப் ஜொல்லு. இதுல வந்து வெளியில வந்தா அதை கொத்துக்கிறது வேலை இல்லைன்னு அதை கட் பண்ணி அதை போட்டு அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, இன்னும் சொல்ற பாருங்க. அப்புறம் இதை அப்படியே சுத்தி சுத்தி என்ன பண்ணுவோம், ஜீரணம் எல்லாம் ஆகி முடிஞ்சு போயிடும். கக்கூன் ரெடி ஆயிடுச்சு. அப்போ அந்த மனுஷன் பாக்குறான், இதான் கரெக்ட் டைம், கக்கூன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சுடுற தண்ணியிலையோ இல்லை ஹை டெம்பரேச்சர்ல அப்படி போடுறான். கொதிக்கிற தண்ணியில போடுறப்போ புழு செத்து போகணும்ட்டு அந்த புழு உள்ள இருந்து துடிக்குது. ஐயோ, என்னை இப்படி திங்க வச்சு என்ன சாகடிக்கிறையே, நீ நிம்மதியா இருப்பியா அப்படின்னு புழு சாபம் கொடுத்துருக்கு. அப்போ அந்த சில்க் நூல்ல என்ன சாபம் இருக்குது, நிம்மதி இருக்கா? Do you enjoy peace of mind? என்ன வளர்த்தி சாகடிச்சு நீ உனக்கு மன அமைதி கிடைக்குமா? இல்ல. அப்ப அந்த அன்ரீல் அப்ப என்ன பண்ணுது, அதை எடுத்து அன்ரீல் பண்றாங்க. அன்ரீல் பண்ணி சில்க் 400 கிராம் சில்க் சாரி தயார் பண்றதுக்கு 3000 புழுக்களை கொல்லணும். அப்ப உங்க உடம்பு மேல 3000 புழுக்களோட சாபம். நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா. அது இன்னும் கொஞ்ச நாள் விட்டுட்டா அதுக்கு இது முளைச்சு கட் பண்ணிடும். அப்புறம் என்ன ஆகும், இழை போயிடும், ஒரே இழையா வராது. அதனால அது வந்து சில என்ன பண்ணுவாங்க, முட்டை வேணுங்கிறதுக்காக அது அலோவிட். அப்ப என்ன பண்ணுவோம், வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கக்கூனை கட் பண்ணிட்டு அது வெளியே வரும். வெளியில வர்றப்போ அது என்ன பண்ணுதான், வெளியில வர்றப்போ தூங்கிடுதான். அப்ப முத விட்டுட்டீங்கன்னா தூங்கிடும். சுத்தி சுத்தி அந்த புழு அப்படியே சோர்ந்து போய் தூங்க ஆரம்பிச்சிடும். அதான் அப்படியே அதனோட நம்ம ஹைபர்னேஷன் மாதிரி தூங்கிட்டு இருக்கும். அப்படியே அப்புறம் தூங்கி முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்ப்போம், ஐயோ நான் ஜெயில மாட்டிட்டேன், ஆசையில தின்னு என்ன சுத்தியே ஒரு கூடு கட்டி ஜெயில மாட்டிட்டனே, இறைவா என்னை காப்பாத்து, இதுல தப்பிச்சு போறதுக்கு எனக்கு ஒரு கத்திரிக்கோல் கொடுங்க. ஈஸியா கட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஒரு சலைவாயில் மாதிரி ஒரு ஜொல்லு மாதிரி வருது. அது திருப்பியும் அதை போட்டோடனே அதை கட்டாயிடுது. கட்டாயி வெளியே வர்றப்போ உடனே என்ன சொல்லுதான், ஞானம் வைராக்கியம்ங்கிற 2 ரெக்கம் வளர்க்குது. இனிமேல் திரும்பி இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு அப்படியே பட்டாம்பூச்சியாய் பறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி
சில்க் வாங்கின 2 ஒண்ணு வந்து அப்புறம் இது என்ன பண்ணுவாங்க, அந்த கக்கூன் எடுத்து பிரிஞ்சு போனதை சார் அதெல்லாம் எடுத்து தனியா நீங்க திருப்பி பஞ்சு மாதிரி பண்ணி சில்க் நூல் பண்ணி திருப்பி வித்தீங்கன்னா அதுல பாவம் சாபம் இல்லையே பாருங்க. சாபம் இல்ல, அதை எடுத்து பண்றதுக்கு பேர் தான் ரா சில்க். அப்ப ரா சில்க் வாங்கினா சாபம் இல்ல, ஆனா ஜொல்லுதான். அதல்ல ராசல், அது இல்ல அதெல்லாம் வேற. வெயிட் பாப்பா, இல்ல பாப்பா, சில்க் இல்ல இருங்க, நான் வந்து சில்க் போர்ட் டைரக்டர் ராஜன் மாமாவே கேட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, மெசேஜ் அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் a மெசேஜ். இல்ல அவங்கள திருப்பி வாங்க வந்துட்டோம். சில்க் போர்ட்ல இருக்க மாமா வந்து என்ன சொன்னாரு, ராசல்க்குன்னு நீங்க நினைக்கிறது புழு கொல்லாம ஹிம்சை கொடுக்காம வர அஹிம்சா பட்டு அல்ல. அது இப்படி வெந்நீர்ல போட்டு சாகடிச்சிட்டு ஒரே டீல் எடுத்தா இல்லையா, அதுல ஜொல்லுங்கிறதுனால ஒரு மாதிரி திக்கா எப்படி எப்படியோ இருக்கும். அது வந்து அதையும் உருவி எடுத்துட்டு நைஸா இருந்தா பியூர் சில்க். ஆனா அதை எடுக்காம விட்டா ரா சில்க். அப்ப ரா சில்க்கும் புழுவை கொன்னு எடுக்கிறது தான். அஹிம்சா சில்க் அல்ல, ரா சில்க் பேர் வச்சிருக்காங்க தவிர அதுவும் ஹிம்சா சில்க் தான். அது அப்படி கட்டானதை எடுத்து திரும்பவும் எல்லாம் பண்ணினா அது பேர் ஸ்பன் சில்க். அது கண்டபடி தனியா எப்படியோ. ஓகே, கோ ஹெட். அடுத்தது வந்து உங்களுடைய இன்னொரு கடமை வந்து சாமிஜி சொன்ன மாதிரி do not encourage sports. எவ்வளவு பேர் நம்மளை எவ்வளவு ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. ஸோ இதான் நடக்குது, தலை சுத்துது. அது பண்ற வேலையெல்லாம் தலை சுத்துது நமக்கு. இன்னைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில எல்லாத்துலயுமே ஆல் தட் ஸ்டெராய்ட்ஸ் அபியூஸ் எல்லாமே நடக்குது. சாமிஜி எல்லாம் போடக்கூடாது. இந்த கார் ஸ்போர்ட்ஸ் கார்லாம் என்ன பிரைஸ் தெரியுங்களா? ஸ்போர்ட்ஸ் கார் சும்மா அப்படியே இந்த கார் ரேசிங் எல்லாம் பண்றாங்கல்ல, ஏன்னா இங்க கார் ரேசிங் கிரவுண்ட் கூட 2-3 எல்லாம் பார்த்தேன். இந்த ரேசிங் கார் ஒன்று என்ன பிரைஸ் இருக்குன்னு தெரியுங்களா? much higher, 10 crores, 20 crores. ஒரு தனி மனிதன் அவ்வளவு ஒரு பணத்தை செலவு பண்ணுமா? what is the use? பிசிக்கல் இதா இருக்கா? ஒண்ணுமே இல்லை. டெக்னாலஜி அப்போ அந்த ஸ்பீட்ல அப்படி பண்ணா கூட நீங்க 500 கிலோமீட்டர் கார் ஓட்ட முடியுமா? why why so like this? okay, நான் முடிச்சுட்டுமாமா? என் டைம் எடுத்துட்டீங்க.